Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama 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 Hare Hare. Hare Krishna. இப்போ நம்ம ஒரு 5 minutes இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பாடிட்டு ஹரிநாமம் பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம உபன்யாசம் ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராமா ராமா ஹரே ஹரே. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकदृक्पदा
सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतो दिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मदेकबन्धो मत्संगिं मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु दादायि नति नीचोतचाकर आनमुंच कदा शृण्वां प्रेम्णा हृत्कण्ठयो स्फुराः ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे योऽन्त प्रविश्य वाजमां प्रसुप्तां सञ्जीव्यत् अखिलशक्तिधर स्वधाम्ना अन्यातहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं तान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन् मातङ्गमाद्यत्कटा कुम्भोच्चात्रिविपाटनाति कवटु प्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रकर्षणकरा धारिदाराति दूरप्रद्वस्तत्वान्तशान्तप्रवित्तमनसा भाविता भूरि भागैः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये हरे कृष्णा எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம் நான் பேசுறது இப்ப கேக்குதா இப்ப கரெக்டா கேக்குது இல்ல எல்லாருக்குமே ஓகே ஓகே சோ நம்ம இந்த பாகவத பிரவாகத்துல இன்னைக்கு 6வது நாள்ல இருக்கோம் போன வகுப்புல நம்ம நாரத முனிவருடைய சரித்திரத்தை பார்த்திருந்தோம் நாரத முனிவர் எப்படி சத்சங்கத்தினால மிக உயர்ந்த ஸ்தானம் அடைஞ்சார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் அவர் எப்படி தேவரிஷி ஆனார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திருந்தோம் 6வது அத்தியாயம் பார்த்திருந்தோம் 6வது அத்தியாயம் முடிச்சு நம்ம 7வது அத்தியாயத்துக்கு நுழையப்படும் இந்த 7வது அத்தியாயமானது மகாபாரதத்தோட கனெக்ட் ஆயிருக்கு ஸோ இந்த 7வது அத்தியாயத்துல முதல்ல சௌனக ரிஷி வந்து கேள்வி கேட்கிறார் உங்களோட சொல்லியிருந்தேன் சௌனக ரிஷி அப்படின்றவர் கேள்வி கேட்கிறார் சூத கோஸ்வாமி பதில் சொல்லிட்டு இருக்காரு இவங்க 2 பேர் தான் முதல்ல பாகவதம் ஆரம்பிக்கிறாங்க நம்ம பேசக்கூடிய விஷயமானது நம்ம கேட்கக்கூடிய பாகவதமானது இந்த சூத கோஸ்வாமி சொல்லக்கூடிய பாகவதம் சௌனகர் கேட்டு இருக்கார் ஸோ அதுல சௌனக ரிஷி கேள்வி கேட்கிறார் சூத கோஸ்வாமி கிட்ட நாரதர் போன பின்னாடி வியாசர் என்ன பண்ணார் வியாசர் வந்து நாரதர் கிட்ட பாகவதம் முழுக்க பாகவதனுடைய சாரத்தை கேட்டார் அதே போல பாகவதம் எழுதணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டளையும் வாங்கிட்டார் வாங்கின பின்னாடி என்ன பண்ணார் அப்படின்ற கேள்வி கேட்கிறார் அதுக்கப்புறம் சூத்த கோஸ்வாமி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சம்யப்ராச அப்படின்ற ஆசிரமம் வியாசருடைய ஆசிரமத்துக்கு பேரு சம்யப்ராச அப்படின்ற ஆசிரமம் சரஸ்வதி நதி தீரத்துல இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா பத்ரிகா ஆசிரமத்துல இருக்கு ஸோ இந்த பத்ரிகா ஆசிரமத்துல அந்த சம்பிராச அப்படின்ற அந்த ஆசிரமத்துல வியாசர் அன்னைக்கு சாயந்தரம் தன்னுடைய ஜபம் எல்லாம் முடிச்சுட்டு ஆச்சமானம் செஞ்சுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கார் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் நாரதர் இதெல்லாம் சொன்னாரோ தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த தியானத்துல அவரு நாரதர் சொன்ன எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறார் அவர் தியானத்துல பல்வேறு விதமான விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது இந்த தியானத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பகவானை முதல்ல தியானத்துல பகவானை பார்க்கிறார் அந்த பகவானை பார்க்கும் பொழுது அந்த பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய அவனுடைய சக்திகளையும் பார்க்கிறார் பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே அமலே அபஷ்யத் பூர்ணம் பூருஷம் மாயாம் ச தத் அபஷ்ய ஆஸ்பிருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்க என்ன பார்க்கிறாரு வியாசதேவர் முதல்ல பக்தி யோகேன மனசி பக்தி யோகத்தினால பக்தினால தன்னுடைய மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட இடத்துல சம்யக் பிரணிஹிதே அப்படின்னா முழுமையாக நிலை பெற்று மனதானது முழுமையாக நிலை பெற்று பக்தி நிலை பெற்று அமலே அப்படின்னா எந்த விதமான அழுக்கும் மனசுல இல்லாம ரொம்ப அமைதியான சூழ்நிலையில அமைதியான அந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணாரா அபஷ்யத் பார்த்தார் எதெல்லாம் பார்த்தாரு பூருஷம் பூர்ணம்
புருஷன் பூர்ண புருஷனை பார்த்தார். பூர்ண புருஷன்னா என்ன அர்த்தம்? இங்க கிருஷ்ணர் தான் பூர்ண புருஷன் சொல்லி சொல்றாங்க. ஏன் பூர்ண புருஷன் கிருஷ்ணரை சொல்றாங்க? அப்புறம் என்ன பாக்குறாங்க? மாயாம் ச தத் அபாஸ்ரயம், அந்த மாயையும் பார்க்கிறார். அந்த மாயையானது கிருஷ்ணரிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறார். சோ முதல்ல வியாசர் என்ன பண்ணார்? பாகவதம் எழுதுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் முதல்ல தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த தியானத்துல பாகவதம் முழுக்க கிருஷ்ணர் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்காரு, எப்படிலாம் வர்ணிக்கப்பட்டிருக்காரோ அது எல்லாத்தையும் பார்க்கிறாரு. புருஷம் பூர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூர்ண புருஷரை பார்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ பூர்ண புருஷன் என்ன அர்த்தம்? கிருஷ்ணரை ஏன் பூர்ண புருஷன் சொல்லி சொல்றோம் அப்படின்னா, நாம் முன்னாடியே பார்த்தோம். இந்த 22 அவதாரங்களை பத்தி சொல்லும் பொழுது, வாய்ஸ் இஸ் சோ ஹார்ட். வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் இஸ் சோ ஹார்ட் வருது. லிட்டில் மோர் சவுண்ட், இன்க்ரீஸ் யுவர் வாய்ஸ். ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குதா பேசுறது? கிளியரா கேக்குது? ஓகே ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான இடத்துல பேச ஆரம்பிச்சேன், அதனாலதான். இன்னைக்கு மழை வந்துட்டு இருக்கு வெளில, அதனால டிஃப்ரெண்டான இடத்துல பேசுறேன். ஓகே. சோ என்ன பண்றாரு? பகவானை பார்க்கிறார். பூருஷம் பூர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கிருஷ்ணர் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? மற்ற விரிவங்கங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணர் வந்து பூர்ண புருஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகவான் கிருஷ்ணர் அப்படி சொன்னா, கிருஷ்ணர் மட்டும் தனியான ஆள் கிடையாது. என்னைக்குமே கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் என்னைக்குமே அவரோட இருக்கும். உதாரணத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ராஜான்னா என்ன அர்த்தம்? அவருடைய ராஜாங்கம், அவருடைய ராணி, அவருடைய அரண்மனை, அவருடைய கஜானா, அவருடைய சேனைகள், அவருடைய மாளிகை, அவருடைய நாடு, அவருடைய சிப்பாய்கள் எல்லாமே சேர்ந்ததான் ராஜா இல்லையா? இல்ல ராஜா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை இல்லையா? அதே போல இங்க என்ன சொல்றாங்க? கிருஷ்ணரை பூரண புருஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சந்திரனை மாதிரி, முழு சந்திரனை மாதிரி. முழு சந்திரன் எப்படி இருப்பாரு? முழுமையான பிரகாசத்தோட இருப்பார். அந்த முழு சந்திரனோட பார்த்தோம்னா என்ன இருக்கு? ஒரு நாள், அதாவது முதல் பிறை இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கு, 2ஆம் பிறை சந்திரன் இருக்கு, 3ஆம் பிறை சந்திரன் இருக்கு, 4ஆம் பிறை சந்திரன், 5ஆம் பிறை சந்திரன் அப்படின்ட்டு சந்திரனோட எல்லாம் சேர்ந்ததான் அந்த முழு சந்திரன் அப்படிங்கிறது இல்லையா? அதே போல இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பகவான் பூர்ண புருஷர் அப்படின்றது முழு சக்தியை வெளிக்காட்டக்கூடியவர். இப்ப 3ஆம் பிறை சந்திரனுக்கும் பௌர்ணமி சந்திரனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் அப்படின்னா, சந்திரன்ல ஒரு வித்தியாசம் கிடையாது. சந்திரன் என்னைக்கும் வந்து குறையறதோ பெருசாகிறதோ கிடையாது. நம்ம கண்ணுக்கு இவ்வளவு தெரியுது, நம்ம கண்ணுக்கு பௌர்ணமிக்கு முழுசா தெரியுது இல்லையா? சந்திரன்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம கண்ணுக்கு இவ்வளவுதான் தெரியுது, அப்புறம் நம்ம கண்ணுக்கு முழுமையா தெரியுது இல்லையா? அதே போல பகவானுடைய அம்சங்கள், பகவானுடைய பல்வேறு விதமான அம்சங்கள் இருக்கு. அந்த அம்சங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, பகவான் எல்லா இடத்துலயும் பூர்ணமா தான் இருக்கார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே அப்படின்னு ஒரு ஈஷா புருஷன் சொல்லுது. பகவான் எல்லா ரூபத்திலையும் பூர்ணமா தான் இருக்கார். ஆனா நம்மால அந்த பகவான் கிட்ட ஒரு சில குணங்களை மட்டும்தான் பார்க்க முடியும், ஒரு சில அவதாரங்கள்ல, ஒரு சில அம்சங்கள் இல்லையா? ஆனா பகவானுடைய முழு சக்தியும், பகவானுடைய முழு பிரகாசத்தையும் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, கிருஷ்ணருடைய அவதாரத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால அவர் என்ன சொல்றோம்? புருஷம் பூர்ணம், பூர்ணமான அவதாரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப மத்த அவதாரம் பூர்ணம் கிடையாது அப்படின்னா கிடையாது, பூர்ணம் தான். நம்ம கண்ணுக்கு பூர்ணமா தெரியாது இல்லையா? எப்படி வந்து நம்ம கண்ணுக்கு வந்து 3ஆம் பிறை சந்திரன் அப்படின்னு கொஞ்சம் தான் தெரியுதோ, 3ஆம் பிறை சந்திரன் நமக்கு தான் கொஞ்சமா தெரியுது. ஆனா சந்திரன் அப்படிங்கிறது எப்படி முழுமையா தான் இருக்கும். அதே போல மற்ற அவதாரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அது பூர்ணம் இல்லாத மாதிரி, ஓரளவு கொஞ்சமா சக்தியை வெளிக்காட்டுற மாதிரி இருந்தாலுமே கூட அது நம்ம கண்ணுதான் அப்படி இருக்கே தவிர பகவானுக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றதா இங்க வந்து சொல்ற பூர்ண புருஷன் அப்படின்னு. பகவானுடைய எல்லா விதமான அம்சங்களோட அந்த பகவானை பார்க்க ஆரம்பிக்கிறார். பகவானுடைய பல்வேறு விதமான சக்திகளோட வியாசர் பார்க்கிறார். அதோட சேர்ந்து என்ன பார்க்கிறார் அப்படின்னா, மாயையும் பார்க்கிறாரு. பகவான் என்ன, வியாசர் என்ன பார்க்கிறாரு? மாயை கூட பார்க்கிறாரு. சோ மாயை என்ன பார்க்கிறாரு அப்படின்னா, அந்த மாயையானது எப்படி இந்த ஜீவாத்மாக்களை கவர்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்க்கிறாரு. உண்மையில ஜீவாத்மாக்கள் யாருமே மாயினால கவலைப்பட வேண்டியது கிடையாது, மாயில கஷ்டப்பட வேண்டியது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஜீவாத்மாவானது மாயினால கவரப்பட்ட மாதிரி தென்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கிறார்.
அந்த மாயிலிருந்து எப்படி விலகுறது, ஒரு ஜீவாத்மாவோட மாயிலிருந்து எப்படி விலகுறது அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறாரு. பாகவத்திலேயே எதெல்லாம் பார்க்கணும் அவர்? ஏன்னா பாகவதம் அப்படிங்கிறது கிருஷ்ணரை பத்தி சொல்லணும் இல்லையா? கிருஷ்ணரை பத்தி பேசக்கூடிய விஷயம் தான் பாகவதம். அப்படி இருக்கும்போது அவரைய மாயெல்லாம் பாக்குறாரு அப்படின்னா, ஏன்னா கிருஷ்ணரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, கிருஷ்ணரை இந்த புலன்களால தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஆத்மா அப்படின்ற ஆத்ம புலன்களால தெரிஞ்சுக்க முடியும் தவிர கிருஷ்ணர் இந்த புலன்களால தெரிஞ்சுக்க முடியாது. சோ நம்ம பாகவதம் படிச்சாலுமே கூட பாகவத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. பாகவதத்தை வியாசர் பார்க்கும் பொழுது வெறுமனே இந்த புலன்களா பார்க்காம பக்தியோட பாக்குறாரு. அதான் என்ன சொல்றாரு, பக்தி யோகேன மனசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தோட அந்த பக்தி மனசோட பார்க்கும் பொழுது பாகவதம் மொத்தம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்படி இல்லைன்னா பாகவதம் புரியாது. பாகவதம் புரியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? பாகவத்துக்கு கூட கிருஷ்ணன் நமக்கு தெரிய மாட்டார். ஏதோ நம்ம கதை படிச்சுட்டு இருக்கோம், ஏதோ அங்க இருக்க இங்க இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம், புக்ல நோட்ஸ் எழுதி வச்சுப்போம். ஆனா கிருஷ்ணர் தெரிய போறது கிடையாது. சோ கிருஷ்ணர் எப்ப தெரியவார் அப்படின்னா பக்தி யோகேன மனசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதனால நீங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒருத்தர் பகவானை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பகவானை பாக்குறதுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயம் என்னது? மாயை. மாயை தான் நம்மள என்ன பண்ணுது? பகவானை பார்க்க விடாம நம்மளை மறைச்சிட்டு இருக்கு. சோ அந்த மாயை எப்படி விளக்குறது அப்படிங்கிற விஷயம் ஒருத்தர் முதல் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு சொல்றாரு இல்லையா, அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி ந பவேத் கிராஹ்யம் இந்திரியை சேவன் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதஹ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவானுடைய நாமமோ ரூபமோ குணங்களோ லீலைகளோ என்னைக்கும் இந்த புலன்களால தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சேவன் முகேஹி ஜிக்வாதோ, அதாவது நாக்குல இருந்து செய்யப்படக்கூடிய சேவையினால ஸ்வயம் வேவஸ்புரத்யதஹ, அந்த பகவான் தானாக நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றது. பகவானை நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, காதால கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, நம்ம சொந்த முயற்சியால தெரிஞ்சுக்க முடியாது இந்த புலன்களை வச்சுக்கிட்டு. சோ பகவான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பகவானே தன்னை வெளிக்காட்டினால் ஒழிய பகவான் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. பகவான் நம்மளுக்கு எப்ப வெளிக்காட்டுவார்? எப்ப நம்ம புலன்கள் எல்லாம் தூய்மை அடையுதோ அப்ப நம்மளை வெளிக்காட்டுவார். சோ நம்ம புலன்களை தூய்மைப்படுத்துறது என்ன பண்ணும்? சேவன் முகேஹி ஜிக்வாதோ, சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படிப்பட்ட சேவை பண்ணும்? நாக்குல இருந்து தொடங்கப்பட்ட சேவை பண்ணும் சொல்லி சொல்றாங்க. நாக்குல இருந்து என்ன சேவை பண்றது? நாக்கு ரெண்டு சேவை பண்ணும். என்ன சேவை பண்ணும்? சாப்பிடும், பேசும். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்? பகவானுடைய சேவையில உபயோகப்படுத்தணும். பேசும்போது பகவானுடைய சேவைக்காக ஹரிநாமம் சொல்றோம், பகவானை பத்தி பேசுறோம். அதே போல சாப்பிடுறது அப்படிங்கிறது கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடுறோம். சோ எப்ப இந்த ரெண்டு சேவை பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம நாக்கு உபயோகப்படுத்திட்டு, அப்ப நம்மளுக்கு கிருஷ்ணர் இந்த பக்தியினால நம்ம இதயம் தூய்மை அடைஞ்சு நமக்கு காட்சி கொடுக்குறார். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பகவானை இந்த பாகவத்தினால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் அனர்த்த உபசனம் சாட்சாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே லோகஸ்ய அஜானதோ வித்வாங்ஸ் சக்கரே சாஸ்வத சம்ஹிதம். இப்படி அந்த வியாசதேவரானவர் தன்னுடைய தன்னுடைய பக்தி யோகம் அப்படின்ற அந்த ஞானத்தினால கிருஷ்ணரை பார்க்கிறார். பார்க்கக்கூடியவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னா அனர்த்த உபசனம் சாட்சாத். அந்த அனர்த்தம் சொல்லக்கூடிய தேவையில்லாத இந்த மாயை என்ன பண்ணுதா, இந்த பாகவதமான இந்த மாயை முழுமையா தூக்கி எறிஞ்சிருதான். பாகவதம் கேட்க கேட்க இல்ல அந்த யார் ஒருத்தர் மாயை தூக்கி எறின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக என்ன பண்றாரா, சாஸ்வத சம்ஹிதம் சக்கரே சாஸ்வத சம்ஹிதம். யார் ஒருத்தர் மாயை வெற்றி பெறும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக வியாசர் என்ன பண்றாரா, இங்க இந்த சாஸ்வத சம்ஹிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கான இந்த ஒரு சாஸ்திரத்தை எழுதுறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அனர்த்தம் உபசனம் சாட்சாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே. அதோக்ஷஜே அப்படின்னா அது அக்ஷஜ. கிருஷ்ணருக்கு ஒரு பேர் அதோக்ஷஜ. அது அக்ஷஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அக்ஷஜ அப்படின்னா அக்ஷஜ அப்படின்னா இந்த புலன்கள் அக்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் அதோக்ஷஜன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்ல இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம் அப்படின்னா அத அக்ஷஜம். அக்ஷஜா அப்படின்னா அக்ஷரம், எழுத்துக்கள் சொல்லி சொல்லலாம். சோ எழுத்துக்களால உருவாக்கப்பட்டது வார்த்தைகள், வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டது வரிகள். சோ நீ எந்த விதமான வரிகளாலோ எந்த விதமான வார்த்தைகளாலோ எந்த விதமான மந்திரங்களாலோ பகவானை வர்ணிக்க முடியாது முழுமையா. அப்படிப்பட்டவர் தான் பகவான். பகவான் இப்படிப்பட்டவர் அப்படின்னு யாரும் என்ன பண்ண முடியாது, வர்ணனை பண்ணி கொடுத்துட முடியாது. இவ்வளவுதான் பகவான் அப்படின்னு யாரும் டெபினேஷன் கொடுத்துட முடியாது. பகவானோட டெபினேஷன் ரொம்ப அளவு கடந்தது. இப்படிப்பட்டவர் தான் அப்படின்ட்டு என்ன பண்ண, அப்பிரமேயான்னு சொல்லி சொல்லுவோம். கிருஷ்ணனை சொல்லும் போது அப்பிரமேயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அப்படிப்பட்ட அந்த பகவானை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இதயத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த பக்தி யோகம் அப்படின்ற விஷயத்தை சொல்றதுக்காக இந்த சாஸ்வத சம்ஹிதை அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்வத சம்ஹிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்றாரு,
இந்த பாகவதத்தை அங்க எழுதுறாரு. சோ என்ன பண்றாரு, சொல்றாரு அந்த பகவானுடைய சக்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, பகவானுடைய சக்தி ரெண்டு விதமா வேலை செய்யுது. ரெண்டு விதமான சக்தி இருக்கு. ஒரு சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, பகவானை இந்த ஆத்மா கிட்ட இருந்து மறைச்சிடுது. இன்னொரு சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பகவான் அந்த ஆத்மாவை பகவான் கிட்ட இருந்து மறைச்சிருக்குது இல்லையா, அத விளக்குதா. பகவானுடைய சக்தியை பகவானை மறைக்குது, பகவானுடைய சக்தியை பகவானை மறைக்க வெளிக்காட்டுது. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சூரியன் இருக்கு. சூரியன் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய சக்தியினால கடல் தண்ணீர் என்ன பண்ணுது, ஆவியாக்குது. ஆவியாக்கி என்ன பண்ணுதுன்னா மேல மேகமூட்டமா பண்ணிடுது. சோ மேகமூட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா, மேகமூட்டம் வந்துருச்சு என்ன ஆகும், சூரியன் தெரிய போறது கிடையாது. யாருக்கு, நமக்கு தெரிய போறது கிடையாது. சோ அப்ப சூரியனுடைய சக்தியே சூரியனை மறைச்சிடுது. உண்மையில சூரியனை மறைக்கல, நம்ம கண்ணுல இருந்து சூரியனை மறைச்சிடுது. சூரியன் மறைஞ்சிட்டாரு. இப்ப மறுபடியும் சூரியன் எப்படி பாக்குறது, அதே சூரியன் எப்ப மறுபடியும் பிரகாசம் ஆகுறாரோ அப்ப என்ன ஆகும், அந்த மேகங்கள்லாம் விலகி போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், சூரியனை பார்க்க முடியும். சோ அதனால நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த மேகத்தை விளக்கக்கூடிய பகவான் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றது மட்டும்தான் பண்ண முடியும். அதான் கிருஷ்ணா சொல்றாரு, தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்தையா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரத்துதே. நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணா மட்டும்தான், என்னுடைய கருணையால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த மாய் அப்படிங்கிற திரை விலகும். அப்ப திரை விலகினாதான் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த திரை விலகிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனை என்ன சொல்றோம், பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்தை விளக்குறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த பாகவதம் அப்படின்ற சாஸ்வத சம்ஹிதம் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய கிரந்தத்தில் எழுதியிருக்காங்க. ஓகே. யஸ்யாஹம் வை ஸ்ருணுமே நாயம் கிருஷ்ண பரம பூருஷः பக்தியுத்பத்தே பும்சம் சோக மோக பயோபஹ. இங்க சொல்றாரு, இந்த பாகவதம் கேட்கறதுக்கான பலஸ்ருதி சொல்றாரு. இந்த பாகவதம் கேட்டா என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு. யஸ்யாம் வை ஸ்ருணுமே அன்யாம் கிருஷ்ண பரம பூருஷே பக்தி உற்பத்தியதே பும்சஹ சோக மோக பயாபஹ. ஒருத்தனுடைய சோகம், மோகம், பயம் இது மூணு நீங்கி போயிடும் பாகவதம் படிக்கிறதுனால. எதனால, அவனுடைய மனசுல கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது உண்டாகிடும். சோ யார் வந்து பாகவதம் படிக்கிறானோ அவனுடைய மனசுல வந்து கிருஷ்ணர் வந்து தங்கிடுறார். எப்ப கிருஷ்ணர் தங்கிட்டாரோ, எதனால, வெறுமனே ஸ்ரூயமான வெறும் பாகவத்தை கேட்டாவே போதுமா. பாகவத்தை வெறுமனே உட்கார்ந்து கேட்கறதுனாலயே ஒருத்தனுடைய சோகம், மோகம், பயம். சோகம்னா தெரியும், சோகம் அவளுக்கு. மோகம் அப்படின்னா அறியாமை இருக்கிறது, இல்ல மோகிச்சு போயிருக்கிறது. பயம் அப்படின்னா பயம் அவளுக்கு தெரியும். இந்த மூன்று என்ன பண்ணிடுறாரு, இதயத்துல தொடச்சிடுறாரு. அதே போல கிருஷ்ணன் என்ன பண்ணிடுறாரு, இதயத்துக்குள்ள வந்து அப்படி நிலை பண்றாரு. சோ அப்படிப்பட்ட இந்த பாகவத்தை நான் எழுதியிருக்கேன். இந்த பாகவத்தை கேட்டாவே இவ்வளவு புண்ணியம். அதுக்கப்புறம் அந்த பாகவத்தை யாராவது ஒருத்தர் அந்த பாகவதம் சொல்ற பிரகாரம் யாராவது ஒருத்தர் நடந்துகிட்டு ஆரம்பிச்சா அப்படின்னா அவனுடைய புண்ணியத்தை என்ன சொல்றது, அவனுக்கு கிருஷ்ணர் எப்படிப்பட்ட அருளை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த பாகவதத்தை நான் எழுதி முடிச்ச பின்னாடி என்ன பண்றேன், சுத்த கோஸ்வாமி சொல்றாரு, இந்த பாகவத்தை எழுதின பின்னாடி சுகதேவ கோஸ்வாமி இந்த பாகவத்தை சொல்லி கொடுக்குறாரு. சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்றாரு, வீட்டை விட்டு போயிட்டாரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், வியாசதேவருடைய வீட்டுல பிறக்கிறார். பிறந்தவன் என்ன பண்றாரு, சுகதேவ கோஸ்வாமி மறுபடி இறங்கி போயிட்டார். அப்புறம் அவங்க வியாசர் கூப்பிட்டாரு, என்ன பண்ணல, சுகதேவ கோஸ்வாமி வரவே கிடையாது. சோ அப்ப வியாசர் கவலைப்பட்டு இருக்காரு. என்ன கவலைப்படுறாரு அப்படின்னா, இப்படி பையன் வந்து நம்ம விட்டு போயிட்டானேன்னு சொல்லி கவலைப்படல, அந்த பையனுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறாரு. உண்மையில அதான் நம்ம படக்கூடிய கவலை. ஒவ்வொரு பையனுக்கும் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம தாய் தந்தையா இருக்கோம் அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தி கொடுத்திருக்கோமா, நம்ம குழந்தைகளுக்கு இந்த பக்தியை கொடுத்து அவங்கள மோட்ச பாதைக்கு நம்ம வச்சிருக்கோமா அப்படிங்கிற விஷயம் தான் யோசிக்கணும். அதுதான் ஒரு பெற்றோருடைய மிக முக்கியமான கடமை ஸ்ரீமத் பாகவதம் சொல்ல போகுது. ஏன்னா நம்ம வேற அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளை போலவே அவங்க படிக்க வைக்கலாம், ஏதோ வேலை வாங்கி கொடுக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், சம்பாதிக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். பட் இருக்கிறதே மிக முக்கியமான கடமை என்ன அப்படின்னா, அவனை இந்த ஆத்மாவை நம்மளை நம்பி ஒரு பகவான் இந்த ஆத்மா அமைச்சு வச்சிருக்காரு, குழந்தைகள் அமைச்சு வச்சிருக்காரு. அந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணணும், கரையை இருக்கிறதுக்காக அந்த ஆத்மாவை என்ன பண்ணாங்க, கிருஷ்ண பக்தர்கள் கொண்டு போய் சேர்க்கணும். சோ இங்க வியாசர் என்ன பண்றாரு, யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன பண்றது, இவனை கொண்டு போய் நான் எப்படி என்ன பண்ணணும், கிருஷ்ண பக்தி கொடுக்கணுமே, இந்த பாகவதம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சில சிஷ்யர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பாகவத்துல இருந்து ஒரு சில ஸ்லோகங்கள், முழு ஸ்லோகத்தையும் சொல்லி கொடுக்கல, ஒரு சில ஸ்லோகங்களை மட்டும் என்ன பண்றாரு சொல்லி கொடுத்து, நீங்க போய் என்ன பண்ணுங்க, சுகதேவ கோஸ்வாமி எங்க நடந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல போய் என்ன பண்ணுங்க, இந்த பாகவத ஸ்லோகத்தை பேச ஆரம்பிங்க
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டார். இந்த சிஷ்யர்கள்லாம் ஒரு சில ஸ்லோகங்கள்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, சுத்தி சுத்தி போறாங்க. அங்க சுகதேவ கோஸ்வாமி எங்கேயும் கிடைக்கவே இல்லை. ஒரு இடத்துல சுகதேவ கோஸ்வாமி இருக்கார். அந்த இடத்துல என்ன பண்றாங்க, இவர் போய் ஒரு ஒரு சிஷ்யர் போய் ஒரு ஸ்லோகம் படிக்கிறார். 3வது காண்டத்துல நம்ம ஸ்லோகம் படிக்க போறது கிடையாது. 3வது காண்டத்துல வரும். அந்த ஸ்லோகத்தை படிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை படிச்ச உடனே சுகதேவ கோஸ்வாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். சுகதேவ கோஸ்வாமி ஒரு வீட்டுல கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டார். ஒரு நிமிஷத்துக்கு கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். வருவார், ஒரு வீட்டுக்கு போவாரு, பிக்ஷா வாங்க வருவார். பிக்ஷா வாங்க வருவார் அப்படின்னா அங்க வந்து அதிக நேரம் அவங்க ஆக்சுவலா அவங்களுக்கு பிக்ஷை தேவையே கிடையாது. உண்மையில அவங்களுக்கு வந்து பசிக்க போறதும் கிடையாது. அவங்க வந்து ஒரு வீட்டுல போய் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற ஆசையும் கிடையாது. ஆனாலும் பிக்ஷை வாங்க வருவாங்க. ஏன் வருவாங்க அப்படின்னா அந்த பிக்ஷை வாங்க போகும்போது பவதி பிக்ஷாம் தேஹி நாராயண அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நிப்பாங்க. வீட்டு முன்னாடி போய் நிப்பாங்க. நின்ன உடனே அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து பிக்ஷை கொடுக்கும் போது சுவாமி வந்திருக்காரு, ஏதோ மகான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது கேட்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி கேட்க யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பாகவதம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படிதான் போவாங்க. எல்லாருமே வந்து அதுதான் போவாங்க பக்தர்கள்லாம். சோ அப்படிப்பட்ட சுகதேவ கோசாமி அப்படிப்பட்ட சன்னியாசிகள் எதுக்குமே ஆசைப்படாத அவர்கள் என்ன பண்றாங்க, இங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சிஷ்யர்ல ஒரு சிஷ்யர் வந்து பாடுறாரு. அந்த சுகதேவ கோசாமி பக்கத்துல வந்து பாடுறாரு. ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. அந்த ஸ்லோகத்தை கேட்டோடனே அவருக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அடே இந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்லோகம் என்னுடைய மனசு எதுக்குமே ஓடாத மனசு இந்த ஸ்லோகத்தை கேட்டோன்னே என்னோட மனசு வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு. இந்த ஸ்லோகம் நீ எங்க கத்துக்கிட்ட? யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? உங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தார். அப்படியா? நானும் இது கத்துக்கணும். அப்ப வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார். சோ அப்படிதான் என்ன பண்றாரு, சுகதேவ கோசாமி கூப்பிட்டு வந்து வியாசர் வந்து என்ன பண்றாரு, பாகவதம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த கேள்வி வந்து நான் கேட்கல. இந்த கேள்வி என்ன பண்றாரு, மறுபடியும் சவுனகரே கேட்கிறாரு. சவுனக ரிஷி மறுபடியும் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, அந்த சுகதேவ கோஸ்வாமி எப்படி பாகவதம் சொல்லி கொடுத்தார்? அவர் கால் ஒரு இடத்துல சும்மா நிக்காது. அவர் எப்பயுமே தன்னுடைய ஆத்மா அப்படின்ற அந்த ஆத்மாவிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடியவர். ஆத்மா எஸ்வாத்மரத்தை ஏவஸ்யா ஆத்ம திருப்தமானவா ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னு பகவத்கீதை கிருஷ்ணா சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா ந சௌச்சத்தின காட்சதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லவத்தே பராம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவின் நிலை பெற்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னா பிரசன்ன ஆத்மா, என்னைக்கும் சந்தோஷமா இருக்கான். ந சௌச்சதி ந காட்சதி, எதை பத்தி அவன் வந்து புலம்புறது கிடையாது, எதை பத்தி ஏங்குறது கிடையாது. அப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆளு, எதுலயுமே வித்தியாசமே பார்க்கக்கூடிய ஆளு. அதே போல எங்கேயுமே ஒரு இடத்துல நிலையா இல்லாத இருக்காத அந்த சுகதேவ கோஸ்வாமி எப்படி இந்த பாகவத்தை கத்துக்கிட்டார்? அவருக்கு இந்த பெரிய விஷயத்தை உட்கார்ந்து ஏன் கத்துக்கிட்டார் அப்படின்ற கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டா அதுக்கு சூத்த கோஸ்வாமி சொல்றாரு, ஆத்மராமஸ்ச முனையோ நிர்கிரந்தா அப்பி உருக்கிரமே குர்வந்தி அஹைதுகம் பக்தி இத்தம் பூத குணோ ஹரிஹி. அவர் சொல்றாரு, இங்க இந்த 2 ஸ்லோகமானது சுகதேவ கோஸ்வாமியுடைய குணத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஹரேர் குணா குணாக்ஷிப்த மதிர் பகவான் பாதராயணः அத்யகன் மகத் ஆக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியா. சுகதேவ கோஸ்வாமி எப்படிப்பட்டவர்? ஆத்மராமஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மராமா அப்படின்னா ஆத்மாவை என்னைக்கு திருப்தியா இருக்கக்கூடியவர். அவங்களுக்கு வெளியில இருந்து எந்த சந்தோஷம் தேவையில்லை. முன்னாடி நம்ம இந்த விஷயம் எல்லாம் பார்த்திருந்தோம். சுகதேவ கோஸ்வாமிக்கு வெளியில எந்த பற்றும் கிடையாது. அவர் பாட்டு சந்தோஷமா என்னைக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடியவர். தன்னுடைய ஆத்மாவிலே தியானம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடியவர் ஆத்மராமஹா. ஆத்மராமஸ்ச முனையக நிர்கிரந்தா. நிர்கந்தா அப்படின்னா அவங்களுக்கு சாஸ்திர கோட்பாடுகள் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க சாஸ்திரத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட எந்த விதமான விதிமுறைகளும் அவங்க பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சாஸ்திரத்தையும் தாண்டி போயிட்டாங்க அவங்க. சாஸ்திரம் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, யார் ஒருத்தன் இன்னும் இந்த உலகத்துல நான் இந்த உடல் அப்படின்ற எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கானோ அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க, சாஸ்திரத்தை கடைபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடல் சார்ந்த எண்ணத்துல இருந்து வெளியில வந்து அதுக்கப்புறம் மோட்சம் அடைகிறாங்க. மோட்சம் அடைஞ்ச பின்னாடி நம்மளுக்கு இந்த சாஸ்திரம் அப்படிங்கிற தேவை இருக்கு. இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிற இந்த ஒரு ஞானம் உங்களுக்கு தேவை இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஞானம் வித்தியாசமா வேற ஞானமா இருக்கும். அது ஆத்மாவுடைய ஞானம், சுயம் பிரகாசமான ஞானம். ஆத்மாவே சுயம் பிரகாசமானது, அதனுடைய ஞானம் வித்தியாசமா இருக்கும். நம்ம இப்ப செய்ய வேண்டியது நமக்கு இருக்கக்கூடிய திரையை விளக்கணும், அந்த மாயை விளக்கணும். அந்த மாயை விளக்குறத என்ன பண்றோம், நம்ம இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும். சோ அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாயை இல்லாதனால அவங்க எப்படி இருக்காங்க, இந்த சாஸ்திர விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு இருக்காங்க. அவங்க எந்த சாஸ்திரத்தையும் பின்பற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எங்க சொன்னாரு, நிர்கிரந்தாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த சாஸ்திரத்தையும் அவங்க உட்பட மாட்டாங்க. நிர்கிரந்தா அப்பி
அப்படி அவங்க எல்லா சாஸ்திரத்துக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருந்தாலும் உருக்கிரமே உருக்கிரமே அப்படின்னா மிகப்பெரிய காரியங்களை செய்யறாங்க. மிகப்பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அந்த கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஆசைப்படுறாங்க. குர்வந்தி அஹைதுகீம் பக்தி. அப்படிப்பட்டவங்க கூட சாஸ்திர விதிகளுக்கு அப்பாற்பட்டு தன் ஆத்மாவிலே திருப்தி அடையக்கூடிய அப்படிப்பட்ட ஞானிகள் கூட என்ன பண்றாங்களா? குர்வந்தி அவங்க கூட பண்றாங்க. என்ன பண்றாங்க? அஹைதுகீம் பக்தி. அஹைதுகீம் பக்தி அப்படின்னா காரணமற்ற பக்தி பண்றாங்க. யாருக்கு பண்றாங்க? இத்தம் பூத குணோ ஹரிஹி. ஹரிஹி கிருஷ்ணருக்கு பக்தி பண்றாங்க. இந்த உலகத்துல மிக உயர்ந்த ஞானிகள் நம்ம யாரெல்லாம் சொல்றோமோ, சாஸ்திரங்களுக்கு அப்பாற்பட்டு தன்னுள்ளேயே சந்தோஷமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சுகதேவ கோஸ்வாமிகள் போன்ற ஞானிகள் கூட என்ன பண்றாங்களா? கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு ஆசைப்படுறாங்களா? கிருஷ்ணனுடைய குணங்கள் அப்படிப்பட்டது. இத்தம் பூத குணோ ஹரிஹி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்டதுப்பா கிருஷ்ணனுடைய குணங்கள். கிருஷ்ணனுடைய குணங்கள் சாதாரண ஒரு நபர்கிட்ட இருந்து மிக உயர்ந்த நபர் வரைக்கும் கிருஷ்ண பக்தி என்ன பண்ணுவாங்க? இந்த கிருஷ்ணனுடைய குணங்கள் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியவங்க. அதான் கிருஷ்ணர் சொல்றார், சதுர்விதா பலந்தேமா ஜனா சுகிருதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானேச்ச வரயோரசுபா. நம்ம கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி வரைக்கும் எல்லாத்தையும் இருக்கக்கூடியது. ஆனா என்ன ஒரு விஷயம், இன்னும் அவங்களுக்கு அந்த கிருஷ்ண பக்தியோடைய ருச்சி தெரியாம இருக்கு. ஒரு முறை அவங்களுக்கு ருச்சி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கிருஷ்ண பக்தி விட்டுட்டு யாரும் போக மாட்டாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அவங்களுக்கு அந்த கிருஷ்ண பக்தியோட ருச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் காட்டினா போதும். நம்ம என்ன பண்றோம், பக்தர்கள் அந்த கிருஷ்ண பக்தியோட ருச்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காட்ட முயற்சி பண்றோம். அவ்வளவுதான். அதை ஒரு முறை காட்டணும் அப்படின்னா அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. ஒரு முறை கிருஷ்ணன் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. சோ அப்படி ஹரேர் குணாக்ஷிபிதே மதிர் பகவான் பாதராயண அத்யகன் மகத் ஆக்கியம் நித்திய விஷ்ணு ஜனப்பிரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்படி எந்த விதமான பற்றுதல் இல்லாம இருக்கக்கூடிய அந்த சுகதேவ கோஸ்வாமி ஏன் கத்துக்கிட்டாரு இந்த பாகவதம் அப்படின்னா, ஒண்ணு விஷ்ணு ஜனப்பிரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விஷ்ணு ஜனப்பிரியா அப்படின்னா பக்தர்கள். பொதுவா வைஷ்ணவர் என்ன பண்ணுவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. ஒரு வீட்டுல கல்யாணம் காட்சி அப்படின்னா கூட எங்கேயும் போக மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பற்று இல்லாம இருப்பாங்க. சோ அப்படிப்பட்டவர் கூட என்ன பண்ணுவாங்க, பாகவதம்னா உட்கார்ந்துப்பாங்க. மற்ற எந்த விஷயத்திலும் ஆசை இல்லாதவர்கள் பாகவதம் வகுப்பு நடக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தானா கூப்பிடாம உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா அந்த வைஷ்ணவர்களுக்கு அது ரொம்ப பிரியமானது. அப்படிப்பட்ட பிரியமான அந்த வைஷ்ணவர்களுடைய தரிசனம் கிடைக்குமே, அந்த வைஷ்ணவருடைய சங்கம் கிடைக்குமே நினைச்சு என்ன பண்றாரு, பாகவதத்தை கத்துக்கிட்டாரு. யாரு? சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி பாகவதத்தை கத்துக்கிட்டது எதுக்காக? ஒண்ணு, பகவானுடைய குணங்கள் அப்படிப்பட்டதா இருக்கு. ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஆத்மாவில திருப்தி அடைந்தவர்களுக்கு கூட இந்த பகவானுடைய குணங்கள் அப்படிங்கிறது இன்னும் ஈர்ப்புடையதா இருக்கு, இன்னும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. மூன்றாவது என்ன அப்படின்னா விஷ்ணு ஜனப்பிரியா. விஷ்ணு ஜனப்பிரியா அப்படின்னா வைஷ்ணவருக்கு ரொம்ப பிடிக்குமா பாகவதம். சோ இந்த பாகவதத்தை நான் பேசினேன் அப்படின்னா வைஷ்ணவர்கள்லாம் கேட்பாங்க என்கிட்ட. சோ வைஷ்ணவர்களுக்கு நான் சேவை பண்ணும் அப்படின்ற எண்ணத்துல என்ன பண்றாரு, பாகவதம் கத்துக்கிட்டாரு. இந்த உலகத்துல கங்கையை கூட்டிட்டு வர்றதுக்காக பகீரதன் தவம் பண்றான். தவம் பண்ணும்போது அங்க பிரம்மா ஒத்துக்கிட்டாரு. சரி, நான் கங்கையை அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கங்கை கிட்ட போய் கேட்கிறாங்க, கங்கை இந்த மாதிரி பகீரதன் நம்ம கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, நீ கீழே பிரபஞ்சத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. சொன்ன பின்னாடி கங்கை கொஞ்சம் பயப்படுறான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயோ நான் கீழே உலகத்துக்கு போனேன் அப்படின்னா அங்க நிறைய பாவிகள்லாம் இருப்பாங்க, என்கிட்ட குளிப்பாங்க, குளிச்சுட்டு என்கிட்ட எல்லா பாவத்தையும் விட்டு போயிடுவாங்க, நான் கீழே போகல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயப்படும் போது அங்க பிரம்மா சொல்றாரு, நீ நினைச்சிட்டு இருக்க பாவிகள் குளிக்கிறாங்க அப்படின்ட்டு, ஆனா நீ கீழே போன அப்படின்னா ஹரிபாத தீர்த்தம் வந்திருக்கு, கங்கை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைஷ்ணவர்கள் குளிப்பாங்க. சோ எப்ப வைஷ்ணவர்கள்லாம் குளிக்கிறாங்களோ அப்ப அந்த வைஷ்ணவர்களுடைய பாத தூளினால நீ இன்னும் தூய்மை அடைகிற, அந்த வைஷ்ணவருக்கு நீ சேவை பண்ண முடியும். சோ உனக்கு வைஷ்ணவ சேவை முக்கியமா, வைஷ்ணவர்களுடைய அந்த ஸ்பரிசம், அந்த அவங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு முக்கியம், உனக்கு தேவைன்னா நீ போ அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த கங்கைக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்துருச்சான். வைஷ்ணவர்களுக்கு நான் சேவை பண்ண போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல ரொம்ப வேகமா ஓடி வரா அப்படின்னு சொல்றேன். அப்படி வேகமா ஓடி வரும்போது தான் பகீரதன் கிட்ட சொல்றா, நான் ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கேன், பூமி தாங்காது, பூமி கீழே போயிடும், சீக்கிரம் போய் யாரையாவது தாங்கிக்க சொல்லி சொல்றேன். அப்பதான் சிவன் தன்னுடைய கல்லை தாங்கிப்பார், ஜடாதரனா கங்காதரனா தாங்கிப்பார். அது நம்மளுக்கு ராமாயணத்து அந்த அந்த சரித்திரம் எல்லாம் வரும். சோ அப்படி அந்த கங்கை என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, வைஷ்ணவர்களுடைய ஒரு சங்கம் கிடைச்சது அப்படின்னா அந்த சேவை நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கங்கை யோசிக்கிறேன். அதே போல இங்க என்ன பண்றாரு சுகதேவ கோஸ்வாமி, வைஷ்ணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் இந்த பாகவத்தை, வைஷ்ணவர் ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு,
அவரு இந்த பாகவதத்தை கத்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுறாரு. பாகவத்தை கத்துட்டு என்ன பண்றாரு அவரு, இந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பாகவத்தை யாருக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரும் நல்ல அதிகாரி கிடைக்கல. ஏன்னா பாகவதம் எல்லாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அங்க ஆசையும் இல்லை. அவர் போய் நிப்பாரு, ஒரு வீட்டு முன்னாடி போய் நிப்பாரு, பிக்ஷைக்கு போய் நிப்பாரு. நின்ன உடனே அந்த வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஏதோ கொஞ்சம் பிக்ஷை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் வந்து பாகவதம் கேட்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இது வந்தாங்கன்னா தானம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா, வந்து சாதுக்கள் வந்திருக்காங்களா அவங்ககிட்ட கேட்கலாம், ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கலையா. ஏன்னா யாருக்கும் அந்த அளவுக்கு சத்துவகுணம் கிடையாது, யாருக்கும் அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. இன்னைக்கு பாகவதம் சொல்றோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு இஷ்டம் இருக்கு பாகவதம் கேட்கறதுக்கு, எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் அந்த புண்ணியம் இருக்கு கேட்கறதுக்கு. அந்த கேட்கறதுக்கு கிடையாது. அந்த அதிகாரி யாரும் அவனுக்கு இல்லையா. அது யோசிச்சுட்டு இருந்தார், யாருக்கு இந்த பாகவதம் சொல்லலாம், யாருக்கு இந்த பாகவதம் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க சூத கோசாமி சொல்றாரு, அந்த பாகவதத்தை அவர் என்ன பண்றாரு, முதல்ல பரீட்சித் மகாராஜுக்கு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல அந்த பரீட்சித் மகாராஜாக்கு இந்த பாகவதம் சொன்னார். அந்த பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணாரு, தன்னுடைய ராஜாங்கத்தை எல்லாத்தையும் காலையில ஒருத்தன் மலம் போயிட்ட பின்னாடி அந்த மலத்தை திரும்பி பார்த்து, ஐயோ என்னுடைய மலமாச்சே அப்படின்ற ஒரு ஒரு பற்றுதல் இல்லாம சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலத்தை எப்படி துச்சமா விட்டு வந்துடுவானோ அத போல தன்னுடைய ராஜாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை நதிக்கெல்லாம் உட்காந்துட்டான். உட்கார்ந்து அப்படிப்பட்ட பரீட்சித் மகாராஜாவுக்கு இந்த பாகவதம் முதல்ல பேசப்பட்டது அப்படிங்கிறத இந்த சூத்த கோசாமி இது சொல்றாரு. சொன்ன பின்னாடி எங்க சுகதேவ கோசாமி மறுபடியும் கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, ஏன் பரீட்சித் மகாராஜா விட்டு வந்தார், அவருக்கு என்ன வந்துச்சு, அவர் வந்து அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாரு, நல்ல ராஜாவா இருந்தார், உலகத்தில் இருக்க எல்லா ராஜாக்களும் அவருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க, நல்ல பக்தராகவும் இருந்தார். சோ அப்படிப்பட்ட ராஜா ஏன் வந்து எல்லாத்தையும் விட்டு வர வேண்டியது இருந்துச்சு, அவர் ஏன் எல்லாத்தையும் விட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டாரு, அவர் ஏன் பாகவதம் கேட்டார். நீங்க வந்து பாகவத கதை அப்புறம் இருக்கட்டும், அவர் சவுனகரிஷி என்ன சொல்றாரு, நான் வந்து பாகவதம் ஏதோ நீங்க நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி வருவேன் வந்தேன், நீங்க வந்து எனக்கு துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம், அப்புறம் அம்பரீஷ் சரித்திரம், அப்புறம் கிருஷ்ண சரித்திரம் அதெல்லாம் அப்புறம் பேசுங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளவு கதையை ஒருத்தன் கேட்டிருக்காள், அப்ப கதையை எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு கதைக்கு மூலமா இருக்கும் அவன் தான் இல்லையா, பரீட்சித் மகாராஜ். அப்படிப்பட்ட அந்த பரீட்சித் மகாராஜுடைய கதையை முதல்ல எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா சுகதேவ் கோஸ்வாமி அவ்வளவு ஆசைப்பட்டு சொல்றாரு. யாருக்கிட்டையும் பேசாம இந்த சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் கிட்ட மறுபடியும் கேட்கிறாரு. கிம் பூய ஸ்ரோத்தும் இச்சசி, கிம் பூய ஸ்ரோத்தும் இச்சசி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இன்னும் உனக்கு என்ன கேட்கணும்னு ஆசையா இருக்கு கேளு, இன்னும் உனக்கு என்ன கேட்கணும்னு ஆசையா இருக்கு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ கோசாமி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றான், விஸ்தாரையே 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 அப்படின்ட்டு இன்னும் விஸ்தாரமா சொல்லுங்க, விஸ்தாரைய கதையத்தி விஸ்தாரைய கதையத்தி, எனக்கு இன்னும் விஸ்தாரமா சொல்லுங்க, இன்னும் இன்னும் விரிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பரீட்சித் மகாராஜா என்ன பண்றான், சலிக்காம கேட்டுட்டு இருக்கான். சுகதேவ கோசாமி சலிக்காம சொல்லிட்டு இருக்காரு, பரீட்சித் மகாராஜாவும் சலிக்காம கேட்டுட்டு இருக்கான். சோ இப்படி கதை கேட்கறதுக்காகவே அவன் பிறந்திருக்கான் பரீட்சித் மகாராஜா. இந்த பாகவதம் கேட்கறதுக்காகவே பகவான் அவனை வந்து காப்பாத்திருக்காரு, அவனை வந்து பிறக்க வச்சிருக்காரு இந்த உலகத்துக்கு. சோ அப்பேற்பட்ட அந்த பரீட்சித் மகாராஜாவுடைய எனக்கு சரித்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பின்னாடி அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜனுடைய கதையை அவன் எப்படி பிறந்தான் அப்படின்ற விஷயத்துல ஆரம்பிக்கிறான். என்ன ஆகுது, மகாபாரதத்துல துரியோதனுடைய வதம் நடந்தது. துரியோதனன் வந்து கீழே விழுந்து கிடக்குறான். கீழே விழுந்த பின்னாடி எல்லாரும் போயிட்டாங்க. போன பின்னாடி என்ன ஆகுது, இந்த அஸ்வத்தாமர் என்ன பண்றா, இரவு நேரத்துல அங்க வர. துரியோதன வதம் ஆன பின்னாடி எல்லாரும் பாண்டவர்கள்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. நைட்டு போய் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது மகாபாரதம் இருக்கக்கூடியது, இது பாகவத்தில் கிடையாது. சோ அங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்றாரு, என்னைக்கும் அங்கதான் இருப்பாரு. திடீர்னு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டார். அங்க இருந்து எங்க கிளம்பி போயிட்டார். எல்லாரும் என்ன பண்றாங்க, 18 நாள் போர் முடிஞ்சது. போர் முடிஞ்ச கலைப்புல எல்லாரும் என்ன பண்றாங்க, மருந்தெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாம் அசதில எல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 18 நாள் அந்த அந்த கூடாரத்தை வந்து சிவனும் வந்து பாத்துக்கிட்டாராம். ஏன்னா சிவன் கிட்ட வந்து அவன் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான். அர்ஜுனன் என்ன பண்ணிருக்கான், அங்க போய் ஒரு ஒரு தபஸ்யா செஞ்சு இந்த இந்த போருக்கு முன்னாடி தபஸ்யா செஞ்சு என்ன பண்ணிருக்கான், பாசுபத அஸ்திரம் அப்படின்ற அஸ்திரத்தை வாங்கி வந்திருக்கான். சிவபெருமானுடைய அருள் இருக்கா, என்ன பண்ண சிவபெருமான் வந்து அந்த கூடாரத்தை வந்து என்னைக்கும் வந்து என்ன பண்ணுவாரு, காவல் காத்துட்டு இருப்பாரு. 18 நாள் காவல் காத்துட்டு இருந்தாரு. கடைசி நாள் போர் முடிஞ்சு போயிடுச்சு. சோ போர் முடிஞ்ச பின்னாடி என்ன பண்றாரு, சிவனும் இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. அவரும் கைலாசத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அன்னைக்குன்னு பார்த்து அந்த கூடாரத்தில் இல்லாம அவர் கிளம்பி போயிட்டாரு. எங்க போனாலும் யாருக்கும் தெரியல. கிருஷ்ணர் கிளம்பி போயிட்டார். சோ போனவர் எங்க போனார் அப்படின்னா, காலம் வந்த பின்னாடி தெரிஞ்சு அவர் எங்க போனார் அப்படின்னா, அங்க போயிட்டு நேரடியா காந்தாரி கிட்ட போறாரு. காந்தாரி கிட்ட போய் அங்க போய் நமஸ்காரம் பண்றாரு.
நமஸ்காரம் பண்ண யாருன்னு தெரியல. யாருப்பா நீ, யாருப்பான்னு சொல்லி கேட்கிறேன். நான் தான் கிருஷ்ணன் வந்திருக்கேன். என்னப்பா விஷயம்? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வரம் வேணும்? உன்னுடைய மனசால பாண்டவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற வரம் மட்டும் கொடுக்கு. ஏன்னா நீ எவ்வளவு பெரிய பதிவிரதை. சோ உன்னுடைய ஒரு பாத்திவிரத்திய சக்தியினால நீ என்ன பண்ண முடியும்? யாரை வேணா அழிச்சிட முடியும். காந்தாருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பதிவிரதா தர்மத்தை கடைபிடிச்சிருக்கா. சோ உன்னுடைய சக்தியினால தான் அந்த பசங்க நல்லா இருக்கணும். இது வரைக்கும் உனக்கு 105 பசங்க, 100 பசங்க இறந்துட்டாங்க, 5 பசங்க மிச்சமா இருக்காங்க அப்படின்ற எண்ணத்தோட சந்தோஷமா நீ அவங்களை பார்த்துக்கோ. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடாத, சாபம் கொடுத்துடாத, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன பின்னாடி அங்க வியாசரம் வராரு. வியாசர் வந்த பின்னாடி வியாசரம் சொல்றாரு, பாரு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரே வந்து உங்ககிட்ட கேட்கிறாரு, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி காந்தாரி என்ன பண்ற, ஒத்துக்கிட்டா. சரி ஒண்ணும் ஆகாது, பாண்டவர்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, மறுபடியும் அங்க திருதராஷன் கிட்ட போறாரு. திருதராஷன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். ஒரு 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 மணி நேரம் அங்க வந்து ஒவ்வொரு அழுகுறாரு கிருஷ்ணன். எல்லாம் வீட்டுல யாராவது இறந்து போயிட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில கடமைகள் எல்லாம் பண்ணிதான் ஆகணும். கிரகஸ்தனா இருந்தா என்ன பண்றாரு, என்ன இப்படி போயிடுச்சு, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன், நானும் வந்து எவ்வளவோ தூதெல்லாம் வந்தேன், சண்டையை நிறுத்திடலான்னு தான் பார்த்தேன். ஆனா என்ன பண்றது, தெய்வம் என்ன செய்யணுமோ, தெய்வம் என்ன சொல்லுமோ அதான் நடக்க போகுது. தெய்வத்தோடைய சக்தி யார் போய் மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வமே பேசுது, கிருஷ்ணரே பேசுது. பேசி முடிச்சா அழுகுறாரு. சரி கவலைப்படாதீங்க, இனிமேல பாண்டவர்கள் இருக்காங்க, உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அவன் என்ன பண்றாரு, சரி ஆமா உண்மைதான், தெய்வம் தான், என்ன என்ன பண்றது, தெய்வத்தினால ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்துட்டாரு. இங்க என்ன ஆகுது, அதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இரவு நேரத்துல பாண்டவர்கள் படுத்துட்டு இருக்க இடத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய 5 பசங்க அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பஞ்ச பாண்டவர்களுக்கு 5 பசங்க இருக்காங்க. அதாவது திரௌபதியோட சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குழந்தை, ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த 5 பேரும் இருக்காங்க. உப பாண்டவர்கள் சொல்லி சொல்லுவாங்க. இவங்க 5 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, அஸ்வத்தாமன் அப்படின்ற அஸ்வத்தாமன் யார் அப்படின்னா துரோணாச்சாரியுடைய பையன். துரோணாச்சாரியார் யாரு, இந்த பஞ்ச பாண்டவர்கள், கௌரவர்கள் இவங்க எல்லாருக்கும் அவர் தான் வந்து குலகுரு. அவர் தான் வந்து போர்க்களை எல்லாம் சொல்லி கொடுத்தவர் துரோணாச்சாரி. அந்த துரோணாச்சாரியருடைய பையன் தான் அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமன் என்ன பண்றான் அப்படின்னா, இரவு நேரத்துல இந்த போர்க்குள்ள இந்த கூடாரத்துக்கு வரான். யாருமே இல்லாத சமயத்துல இந்த கூடாரத்துக்குள்ள வரான். வந்து அங்க திருஷ்டத்யும்னன் இருக்கான். முதல்ல திருஷ்டத்யும்னனை கொண்டுறான். கொண்டுட்டு இந்த 5 பேரை என்ன பண்றான், தூங்கும் போது தலையை வெட்டிட்டான். இந்த 5 பசங்களுடைய தலையை வெட்டிட்டான். பாண்டவர்களுடைய 5 பசங்களுடைய தலையை வெட்டிட்டு தலையை தூக்கிட்டு போறான். கொண்டு போய் தன்னுடைய அங்க இன்னும் சாகல, யாரு துரியோதனன் சாகல. அவன் சந்தோஷம் நினைச்சிட்டு அவன் தலையை போய் காட்டுறான், அப்பா நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. துரியோதனன் திட்டுறா, அட பாவி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு, இப்படி ஒரு மோசமான ஒரு காரியத்தை பண்ணிட்டியே, நீ பிராமணனா பிறந்து இப்படி ஒரு காரியம் பண்ணுமா, உண்மையில எனக்கும் அவங்களுக்கு தான் சண்டை. நீ பிராமணன், நீ பிராமணன் வேலையை தானே பார்க்கணும், நீ வந்து சத்திரியன் வேலையை பண்றதே ரொம்ப தப்பான விஷயம். இந்த சண்டையெல்லாம் எங்களோட முடிஞ்சு போயிட்டோம், நீ தான் இப்படி பண்ண. உண்மையில நீ கொண்டது யாரு, எங்களுடைய பரம்பரை தான். கௌரவர்கள் பாண்டவர்கள் அப்படின்னு தனித்தனி பரம்பரை கிடையாது, நாங்க எல்லாம் ஒரே பரம்பரை தான். நான் செத்து போயிட்டேன், எங்களுடைய பரம்பரை முடிஞ்சு போச்சுன்னா அட்லீஸ்ட் அவங்க பரம்பரை இல்லாத நாங்க வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சோம். அவங்களையும் கொண்டுட்டிய, நீ இப்படி ஒரு மோசமான காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் திட்டுறான். துரியோதனன் திட்டுறான். அஸ்வத்தாமன் அங்க போட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டான். காலையில எந்திரிச்சு பார்த்தோடனே திரௌபதி வந்து பாக்குறா. பார்த்துட்டு தன்னுடைய 5 பசங்களும் முண்டமா கிடக்குறாங்க. உடல் இல்லாம, வெறும் உடல் மட்டும் தான் கிடக்கு, தலை இல்லாம கிடக்குறாங்க. அடிச்சுக்கிட்டு அழுகுறா. என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்படுறா. அப்ப அர்ஜுனன் வந்து பாக்குறான். பார்த்த பின்னாடி ஒரு வீர பெண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு சமாதானம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சமாதானம் சொல்றான். காலையிலக்குள்ளார இவனை இந்த 5 பேரையும் யார் தலை அறுத்தாங்களோ அவன் தலையை கொண்டு வந்து காலில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிட்டான். பேசின பின்னாடி அங்க கிருஷ்ணர் ரெடியா இருக்கார், தேர் ஓட்டத்துக்கு ரெடியா இருக்கார். சோ என்ன பண்றாரு, ரதத்தில் ரெடியா நின்று இருக்கார். சோ ஏறிட்டான், தேர்ல ஏறிட்டான். ஏறின பின்னாடி கிருஷ்ணர் கிளம்பிட ஜல் 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 தேர் கிளம்பிடுச்சு. போன பின்னாடி அங்க பாத்துட்டாங்க, அஸ்வத்தாவனை பாத்துட்டாங்க. அஸ்வத்தாவனை பார்த்துட்டான். பார்த்த பின்னாடி 2 பேரும் சண்டை நடக்குது. சண்டையில அஸ்வத்தாவன் இனிமேல் உயிரோடு இருக்க போறது கிடையாது அப்படிங்க புரிஞ்சுக்கிட்ட என்ன பண்றாங்க, பிரம்மாஸ்திரத்தை போட்டான். சோ பிரம்மாஸ்திரத்தை போட்டான் அப்படின்னா அவனுக்கு போட மட்டும் தெரியும், திருப்பி வாங்க தெரியாது பிரம்மாஸ்திரத்தை. துரோணாச்சாரியா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஆனா அர்ஜுனன் சொல்லி கொடுத்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் அவ்வளவு பிரியமான சிஷ்யனா இருந்தான். அவ்வளவு நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கூடிய நல்ல சிஷ்யனா இருந்ததுனால பையனுக்கு கூட சொல்லிக் கொடுக்காத விஷயம் தான் பண்ணிருக்காரு, அவருடைய சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படிதான் இருக்கணும். ஞானம் அப்படிங்கிறது தகுதி வாய்ந்தவங்க தான் கொடுக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் கொடுக்கறது கிடையாது. சோ அப்படி யார் தகுதியானோ அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாரு. இவனை வந்து பிரம்மாஸ்திரம் போட்ட பின்னாடி என்ன பண்றான், அர்ஜுனுக்கு என்ன பண்றது தெரியல. சோ அர்ஜுனன் என்ன பண்றான், உடனே கிருஷ்ணரை பார்த்து நமஸ்காரம் பண்றான். கிருஷ்ணர் கிட்ட கிருஷ்ண கிருஷ்ண மகாபாவோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரார்த்தனைகள்லாம் வைக்கிறான். 5-6 ஸ்லோகம்லாம் சொல்றான். சொன்ன பின்னாடி கிருஷ்ணா என்ன பண்றது தெரியலையே, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான்.
பிரச்சனை வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லப்பா, நீ பிரம்மாஸ்திரம் போடு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவனும் பிரம்மாஸ்திரம் போடுறான். 2 பிரம்மாஸ்திரம் ஒன்றா இணையுது. அந்த பிரம்மாஸ்திரத்துல வரக்கூடிய சக்தியானது என்ன ஆகுது அப்படின்னா உலகம் முழுக்க ரொம்ப அதிகமான வெப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு. உண்டு பண்ண பின்னாடி அப்புறம் கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த பிரம்மாஸ்திரம் 2 என்ன பண்ணிடு, நீ திருப்பி வாங்கிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ 2 பிரம்மாஸ்திரம் என்ன பண்றாரு, திருப்பி வாங்கிட்டாரு. திருப்பி வாங்கின பின்னாடி இப்ப அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த அஸ்வத்தாமனை போய் அடிச்சு அவனை போய் ஒரு கயித்துல போட்டு கட்டுறான். அவனை தூக்கிட்டு போறது கயித்துல கட்டுறான். அப்ப கிருஷ்ணர் வராரு. கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இவனை ஏன் கட்டுற, இவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவனை இங்கே கொன்னுடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன பின்னாடி அவன் கொல்ல. கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அவன் செய்யல. கிருஷ்ணரை கொல்ல. கிருஷ்ணர் சொல்றாரு, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி காரியங்களை பண்றாங்களோ, யாரு மத்தம், பிரமத்தம், உன்மந்தம், சுப்தம், பாலம், ஸ்திரியம், ஜடம், பிரபன்னம், விரதம், விரதம், அப்புறம் பீதம், இவங்களை எல்லாரையும் நம்ம கொல்லக்கூடாது. ஆனா என்ன பண்ணிருக்கான், மத்தம் அப்படின்னா யாரோட நல்ல மயக்கத்தில் இருக்கான, போதையில் இருக்கான அவனை. பிரமத்தம் அப்படின்னா மயக்கத்துல இருக்கவன். உன்மத்தம் அப்படின்னா பைத்தியக்காரனா இருக்கவன். சுப்தம் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கவன். பாலம் அப்படின்னா குழந்தைகள். ஸ்திரியம் அப்படின்னா பெண்கள். ஜடம் அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டே இருக்க, ஜடம் மாதிரி உட்கார்ந்து இருக்குவன். பிரபன்னம் அப்படின்னா யார் ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டானோ அவன். விரதம் அப்படின்னா ரதம் இல்லாதவன். அதுக்கப்புறம் பீதம் அப்படின்னா பயந்தவன். இவங்களை யாரையும் கொல்லக்கூடாது. ஆனா என்ன பண்ணிருக்கான் இவன், இந்த அஸ்வத்தாமன் தூங்கிட்டு இருக்கான், 5 பேரை கொண்டு வந்திருக்கான். அதனால என்ன பண்ண, நீ உங்களை கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. சொன்ன பிறகு அர்ஜுனன் கொல்லல. ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இப்ப டெஸ்ட் வைக்கிறாரு அர்ஜுனனுக்கு. நான் இவ்வளவு நேரம் பகவத்கீதை சொல்லி கொடுத்துருக்கேன், இவன் எப்படி நடந்துக்கிறான் பாக்கலாம். பகவத்கீதை சொல்ற மாதிரி இவன் புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா, இவன் சாஸ்திரத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா, இல்ல வெறுமனே வந்து இன்னும் உணர்ச்சி பூர்வமா இருக்கானா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஏன்னா இந்த கிருஷ்ணர் வந்து டெஸ்ட் வைக்கிறது அப்படிங்கிறது பாகவதம் முழுக்க, பாகவத்துல நிறைய இடத்துல என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வைப்பார். இப்ப என்ன பண்றாரு, அர்ஜுனனை வீரவசனம் பேசி அவனுக்கு ரௌத்ரவம் அப்படின்ற அந்த கோபத்தை உண்டு பண்ணி அவனை வந்து எப்படியாவது கலக்கடிச்சலான்னு முயற்சி பண்ணாரு, முடியல. இதே மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, கோபியருக்கு டெஸ்ட் வைப்பார். கடைசியில கோபி கீதம், அதாவது ராச நடனம் நடக்கும்போது என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணர் புல்லாங்கல் வாசி கோபியர்கள் எல்லாம் வர வைப்பார். கோபியர்கள் எல்லாம் வந்துருவாங்க. வந்த பிறகு என்ன சொல்லுவார் கிருஷ்ணர், ஏன் நீங்க வந்தீங்க எல்லாரும், பர்த்துஹு சுஷ்ருணம் சுஷ்ரூஷம் ஸ்திரியம் பரோ தர்மஹ, நீங்க வந்து என்ன பண்ணும், உங்களுடைய கணவனுக்கு சேவை பண்றதா உங்களுடைய பெரிய தர்மம், நீங்க அந்த கணவனுக்கு சேவை பண்றதை விட்டு வந்துட்டீங்க. பவாதீனாம் வியோகமே நகி சர்வாத்மன கொச்சிது, நான் எல்லா கூட எப்பயுமே இருந்துட்டு இருக்கேன், எல்லாரும் கூட பரமாத்மா நான் என்னைக்குமே இருந்துட்டு இருக்கேன், அதனால அவங்க கிட்ட என்னைக்கு பிரிய போறது கிடையாது, நீங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கர்மத்தினாலையும் ஞானத்தினாலையும் அந்த கோபியர்களை வந்து கலக்க முயற்சி பண்றாரு. ஆனா கோபியர்கள் வந்து போல, அவங்க என்ன பண்றாங்க, பிடிவாதமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வெற்றி பெற்றாங்க. சோ இப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர், அப்பப்ப என்ன பண்ணுவாரு, ஒரு சிலருக்கு டெஸ்ட் வைப்பாரு. பிருத்து மகாராஜுக்கு டெஸ்ட் வைப்பாரு, பிரகலாதன் டெஸ்ட் வைப்பாரு, துருவ மகாராஜ் டெஸ்ட் வச்சாரு. சோ இப்ப என்ன பண்றாரு, ஒருத்தரும் டெஸ்ட் வச்சு தான் கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிறாங்க எந்த அளவுக்கு இன்னும் முன்னேறி இருக்கான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்ன பண்ணாருங்க, அர்ஜுனனுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. சண்டை இவன் வந்து கொண்டுட்டான் அப்படின்னா பெரிய ஆயிட்டான், இல்ல கொல்லாம அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டா, எப்படி யாரை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, சாஸ்திர பிரகாரம் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அவன் பாஸ் ஆயிட்டான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. சோ என்ன பண்றாங்க, கட்டி தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து திரௌபதி கிட்ட போய் போட்டான். போட்ட பின்னாடி அங்க பாக்கணும் திரௌபதி எப்படி பாக்குறா அப்படின்ட்டு. திரௌபதி தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கொண்டுட்டா. அந்த திரௌபதி இந்த அஸ்வத்தாமனை பார்த்த உடனே எந்திரிச்சு ஓடி வந்து நமஸ்காரம் பண்றாங்க. அஸ்வத்தாமன் நமஸ்காரம் பண்றாங்க. யார, தன்னுடைய மகன்களை கொண்டு அந்த அஸ்வத்தாமன் நமஸ்காரம் பண்றான். இந்த இப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறது திரௌபதி கிட்ட தான் பார்க்க முடியும். அவ்வளவு ஒரு கஷ்டத்துல என்ன பண்றா, தன்னுடைய தர்மத்துல தான் இருக்கு. அவன் என்ன சொல்றா, இந்த அஸ்வத்தாமன் உடனே வந்து கட்டுல இருந்து விடுவீங்க, இவன் வந்து பிராமணன், அதுக்கும் மேல குருவனுடைய பையன், அதுக்கும் மேல குருவனுடைய பையன் சொல்றதை விட சாக்ஷாத் அந்த துரோணாச்சாரியர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பையன் ரூபத்துல இப்ப மறுபடியும் வந்திருக்காரு. சோ அப்பாவுக்கும் பையனுக்கு வித்தியாசம் கிடையாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, இப்ப உண்மையில நீங்க துரோணாச்சாரியர் மறுபடியும் இப்படி அவமானப்படுத்தி கொள்றதுக்கு சமம். அதனால என்ன பண்ணுங்க, உடனே அவனை விடுவிச்சிருங்க, அவனை கட்டி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பேச ஆரம்பிக்கிறோம். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த உலகத்துல ஒரு குழந்தைங்களை இழந்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்ன மாதிரியே இந்த அஸ்வத்தாமனுடைய அம்மாவான கிருபாச்சாரனுடைய தங்கச்சி கிருபி, அந்த கிருபி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா துக்கப்படக்கூடாது. ஒரு குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த துக்கம் எப்படிப்படுது அம்மா எனக்கு தெரியும். அதே கஷ்டத்தை நான் வந்து அந்த கிருபிக்கு கொடுக்க விரும்பல. அதனால என்ன பண்ணுங்க, விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி திரௌபதி சொல்றேன். சொன்ன பின்னாடி அங்க யுதிஷ்டர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு.
பொதுவா தன்னுடைய மனைவி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கேயும் புகழ்ந்து பேசக்கூடாது. ஆனா யுதிஷ்டர் புகழ்ந்து பேசுறாரு. அங்க சபையில புகழ்ந்து பேசுறாரு. நீ சொல்றதாம சத்தியம். உன்ன மாதிரி ஒரு பெண் எங்க கிடைப்பா? உன்ன மாதிரி தர்மத்தில் இருக்கக்கூடிய பெண் எப்படி கிடைப்பா? நல்லா இருக்கக்கூடிய சமயத்துல தர்மம் பண்றது முக்கியம் கிடையாது. நம்ம ரொம்ப கஷ்டமான சமயத்துல கூட அந்த தர்மத்துல காப்பாத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியம். அப்பதான் நம்மளுக்கு அந்த டெஸ்டே வரும். நல்லா இருக்கும்போது நம்ம வந்து பக்தி பண்றதோ, நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும்போது தர்மம் பண்றதோ, நல்லா இருக்கும்போது நல்ல குணங்கள் இருக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. கஷ்டம்னு வரும்போது அந்த சமயத்துல நம்ம எந்த அளவுக்கு தர்மத்தோட இருக்கோம், அந்த சமயத்துல நம்ம புத்தி எப்படி வந்து நிலையா இருக்கு, அந்த சமயத்துல நம்ம பக்தி எவ்வளவு ஸ்திரமா பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே இருக்கு. இதை நம்ம வந்து முன்னாடியே பார்த்திருக்கோம். மகாபாரதத்துல அந்த போர் சாரி இந்த மானபங்கம் நடக்கும் பொழுது திரௌபதியை வந்து துயில் உரிகிறாங்க. அந்த சமயத்துல கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடைசியில கிருஷ்ணர் வந்து காப்பாத்துவார். காப்பாத்துன பின்னாடி அப்ப திருதராஷ்டிரன் கூப்பிடுவோம். கூப்பிட்ட பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திரௌபதி கீழே போய் திருதராஷ்டிரனுடைய காலை வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. ரொம்ப பணிவோட இருப்பாங்க. அப்ப திருதராஷ்டிரன் கேட்பான், உனக்கு என்னமா வர வேணும்னு சொல்லி கேட்பான். வரம் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் தர்மரை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தர்மரை மட்டும் விடுவிச்சிருங்க. இந்த தனிமைத்தனத்துல இருந்து தர்மரை விடுவிச்சிருங்க சொல்லி கேட்கிறார். ஏமா தர்மரை விடுவிக்க சொல்றேன்? ஏன்னா அவர்தான் அவரை விட ஒரு தர்மத்தை கடைபிடிச்சா வந்து நாசமாகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லணும். உலகத்துக்கு காட்டணும். சோ அவர் தர்மத்தை கடைபிடிச்சா அவரை காப்பாற்றாது அப்படின்றதுக்காக அவர் இருக்கணும் அப்படின்றதுனால முதல்ல என்ன பண்றான்? தர்மரை கேட்கிறான். மறுபடியும் 2வது வரம் நீ கேட்டு வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் சொல்றான். 2வது வரம் என்ன கேட்கிறான்? எல்லாத்தையும் விடுவிச்சிருங்க. உங்களுடைய எல்லா கணவனையும் விடுவிச்சிருங்க. அவரோட ஆயுதத்தோட விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லா கணவனையும் விடுவிச்சாச்சு. 3வது வரம் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் கேட்கிறான். அப்ப திரௌபதி சொல்றா, 3வது வரம் நான் கேட்க கூடாது. ஏன்னா ஒரு க்ஷத்திரிய பெண்ணுக்கு என்னைக்கு 2 வரம் தான் கொடுக்கணும். வைசிய பெண்ணுக்கு 1 வரம் கொடுக்கணும். க்ஷத்திரிய பெண்ணுக்கு 2 வரம் கொடுக்கணும். பிராமணருக்கு எத்தனை வரம் வேணா கொடுக்கலாம். அதனால நம்ம கைகேயே பார்ப்போம். கைகேயிக்கு 2 வரம் தான் கொடுக்கப்பட்டதாங்க. யாரு? தசரதன் 2 வரம் தான் கொடுத்தான். சோ என்ன பண்ண 2 வரம் தான் கேட்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் அவன் என்ன பண்றா? தன்னுடைய தர்மத்தை கரெக்டா கடைபிடிக்கிறா. எனக்கு இது மேல வேண்டாம்னு சொல்லிட்டான். சோ அப்படிப்பட்டவதான் என்ன பண்றா? திரௌபதி. அப்படி வந்துடும். பக்தி பண்ணும்போது நம்மளுக்கு தானாவே நம்மளுடைய தர்மமும் தானா வந்துடும். எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு. என்ன பண்றான்? இங்க வந்து சொல்ற, நீ வந்து அவங்களை விடுவிச்சிரு. நம்மள வந்து இவங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி யுதிஷ்டிரர் ரொம்ப சந்தோஷப்படுறார். நகர சகாதேவர்கள் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அர்ஜுனனும் வந்து அதை ஏத்துக்கிறான். சாத்தியக்கும் ஏத்துக்கிறான். கிருஷ்ணரும் பாக்குறாரு. கிருஷ்ணர் ஓகேன்னு சொல்லிட்டார். நல்லதுதான் அப்படின்னு சொல்லி விட்டார். ஆனா அங்க சத்தம் போட்டது யாருன்னா பீமன் மட்டும்தான். பீமன் விடவே கூடாது. தூங்கிட்டு இருக்கவன கொண்டு இருக்கான். சோ தூங்கிட்டு இருக்கவன கொன்றோடனே இவனை விடவே கூடாது. இவனை பேர் என்ன பண்ண அறுத்து போட்டு இவனை தலையை வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறான். கோவமா பேசுற பின்னாடி கிருஷ்ணர் திரும்பி பாக்குறான் அர்ஜுனன். கிருஷ்ணன் என்ன பண்றது இப்ப? திரௌபதி சொல்றதை கேட்கறதா? யுதிஷ்டிரர் சொல்றதை கேட்கறதா? இல்ல இப்ப பீமன் சொல்றதை கேட்கறதா? ஏன்னா பீமனும் பெரியவன் தான். அதே போல யுதிஷ்டிரரும் பெரியவர் தான். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. சோ அர்ஜுனனுக்கு இப்ப 2 பேரும் கட்டளை கொடுக்குறாங்க. 2 அண்ணன்கள் கட்டளை கொடுக்குறாங்க. இப்ப எதை கடைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். கேட்ட பின்னாடி கிருஷ்ணர் சொல்லக்கூடிய பதில் இவ்வளவுதான். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ரொம்ப நாசுக்கா பதில் சொல்லிட்டார். பிரம்ம பந்துர் ந ஹந்தவ்யர். அவன் பிரம்ம பந்து அப்படின்னா பிராமண குடும்பத்துல பிறந்திருக்கான். இருந்தாலும் பிராமணனுக்கான குணங்கள் கிடையாது. அதனால பிரம்ம பந்து. அவன் பிராமணன் கிடையாது உண்மையில. யார் ஒருத்தன் பிராமண குடும்பத்துல பிறந்து பிராமணனுக்கான குணங்கள் இல்லாம இருக்கானோ அவனுக்கு பேர் பிரம்ம பந்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவனுக்கு பேர் பிராமணன் சொல்லி சொல்ல மாட்டான். பிராமண குணம் இருந்தா மட்டும்தான் அவனுக்கு பேரு பிராமணன். இல்ல அவனுக்கு பேரு பிரம்ம பந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பிரம்ம பந்துவாகவே இருந்தாலும் அவன் பிராமண குடும்பத்துல பிறந்ததுனால அவனை கொல்லக்கூடாது. பிரம்மஹத்தி பாவம்னு சொல்லி சொல்றான். அந்த பிராமணனை கொல்லக்கூடாது. சோ என்ன சொல்றாரு? பிரம்ம பந்தூர் நகந்தப்ய. ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஆததாயி வர்தனஹ வதார்ஹணஹ. ஆததாயி வதார்ஹணஹ அப்படின்னா ஆததாயி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை யாரு வேணா கொள்ளலாம். அவன் கொல்லப்பட வேண்டியவர். ஆததாயின்னா யாரு? யாரு ஒருத்தன் விஷம் கொடுக்குறானோ, யாரு ஒருத்தன் நம்மள வந்து ஆயுதங்களால தாக்க வரானோ, யார் ஒருத்தனுடைய மனையை அபகரிச்சிட்டானோ, யார் ஒருத்தன் தன்னுடைய நிலத்தை அபகரிச்சிட்டானோ, சோ இப்படிப்பட்டவங்க யார் ஒருத்தன் வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறானோ, சோ இவங்கெல்லாம் ஆததாயினர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் வந்து இப்படிப்பட்ட பாவத்தை செய்பவர்கள். இந்த மாதிரி பாவம் செய்பவர்களை யாரு வேணா கொல்ல அப்படின்னு நம்மளுக்கு மனுஷாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அவனை கொல்ல அப்படின்னா அவன் மறுபடியும் அடுத்த பிறவில பிறந்து இதே நபரால கொல்லப்படுவான். அதனாலதான் அன்னைக்கு வந்து தூக்கு தண்டனை இல்ல வந்து உயிருக்கு உயிர் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருந்தது. அந்த தண்டனை அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா என்ன பண்றான்? இந்த பிறவில தண்டனை முடிச்சுட்டு போயிடுவான். அடுத்த பிறவில மறுபடியும் பிறந்து கஷ்டப்பட மாட்டான்.
ஆனா அந்த தண்டனை நீ கொடுக்கப்படுறது கிடையாது. பட் இங்க சொல்லப்படுது ஆததாயினக கிருஷ்ண சொல்றாரு ஆததாயினி வதாரகனக. இவன் ஆததாயா இருக்கவங்க என்ன பண்ணு இவன் வந்து என்ன பண்ணிருக்கான் தூங்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை சாகடிச்சிருக்கான். அதனால இவனை கண்டிப்பா கொன்னே ஆகும். சோ ஃபர்ஸ்ட் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப பொருள் சொல்லிட்டு அவருக்கான சைலண்ட் ஆயிட்டார். என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோப்பான்னு சொல்லிட்டார். ஏன்னா 10 பேர் இருக்காங்க வீட்டுல அப்படின்னா எல்லாருக்கும் சம்மதமா எப்படி பழகணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சில கலை அது கிருஷ்ணருக்கு தெரியுமா. சைலண்ட் ஆயிட்டார். என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோப்பான் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்றான் அங்க அர்ஜுனுக்கு புரியுது. புரிஞ்சு என்ன பண்றான் இவனை கொல்லவும் கூடாது. என்ன பண்றது அதுக்கு ஒரு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஒரு பிராமணனுக்கு அவனுடைய ஷிக்கை இருக்கு இல்லையா, இந்த ஷிக்கையை கட் பண்ணிட்டான் அப்படின்னா அது வந்து சாவுக்கு சமம். அவனை வந்து கொல்றதுக்கு சமம். அதனால என்ன பண்ணிட்டான் அந்த அஸ்வத்தாமனுடைய முழு தலை என்ன பண்ணிட்டாரு முழு தலையும் ஷவரம் பண்ணிட்டாரு. முழு தலையும் ஷவரம் பண்ணிட்டு அவனுக்கு தலையில ஒரு மணி இருக்கும். ஒரு ஒரு மணி இருக்கும் அவன் தலையில. அந்த மணியை வந்து பிச்சு எடுத்துட்டு அவனை அமுச்சு விட்டார். ஓடி போயிடுற அப்படின்ட்டு. ஏன்னா அஸ்வத்தாமன் யாருன்னா அவன் தான் அடுத்த சதுர்யுகத்துல வரக்கூடிய வியாசதேவர். இப்ப அடுத்த சதுர்யுகத்துல வியாசதேவர் வருவார் இல்லையா, அவர் தான் அஸ்வத்தாமன். இந்த சதுர்யுகத்துல யார் வியாசம் வந்திருக்காங்கன்னா சாட்சாத் கிருஷ்ணரே தான் வியாசம் வந்திருக்காரு இந்த சதுர்யுகத்துல, நமக்கு இருக்கக்கூடிய கலியுகத்துல. ஆனா அடுத்த சதுர்யுகத்துக்கு வியாசதேவர் யாருன்னா அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் அப்படின்ற வந்து சிரஞ்சீவில ஒருத்தன். அவனை கொல்ல முடியாது, அவனுக்கு அந்த வரம்பு இருக்கு. ஸோ அது தெரிஞ்சவங்க என்ன பண்றாருங்க அவனை கழட்டி விட்டாரு. அவன் ஓடி போயிட்டான். அவன் தபஸ்யா செஞ்சுட்டு இருக்கான். இப்பயும் அஸ்வத்தாமன் இருக்காரு. இமாலய மலையில இன்னைக்கும் அஸ்வத்தாமன் வந்து தபஸ்யா செஞ்சுட்டு இருக்காரு. அந்த தவ வலிமையினால அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுவாரு வியாசரா பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அந்த அஸ்வத்தாமன் துரத்தி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் அந்த அஸ்வத்தாமனை கொல்லாம் விட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க இந்த பிராயசித்தம் இந்த இத்தனை பேரை கொண்டு இருக்குமே சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் இவங்களுடைய பாவத்தையும் போக்கிக்கிறதுக்காக பாண்டவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க கங்கையில போய் குளிச்சுட்டு எல்லாரும் வீடு வந்து சேர்றாங்க. சேர்ந்த பின்னாடி அப்புறம் கிருஷ்ணர் மெதுவா சொல்றாரு சரி நான் கிளம்புறேன், நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இங்கேயே இருக்கேன் நானு என் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு துவாரகைக்கு அவர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கிளம்ப ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அங்க வந்து கிருஷ்ணர் ரதத்துல ஏறிட்டார். யுதிஷ்டர் விளையாண்டு இருக்கார். குந்தி விளையாண்டு இருக்காங்க. அப்ப உள்ள இருந்து உத்தரகுமாரி ஓடி வர. உத்தரகுமாரி யாரு அப்படின்னா அஸ்வத்தாமனுடைய அபிமன்யுடைய மனைவி. அபிமன்யு யாரு அப்படின்னா அர்ஜுனுடைய பையன். அபிமன்யுடைய கதை நம்மளுக்கு மகாபாரதம் மறுபடியும் வரும். அபிமன்யு எப்படி வந்து சண்டை போட்டான், அவன் எவ்வளவு பெரிய வீரன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ஜெயத்ரதனுடைய சண்டை போடும்போது நமக்கு தெரியும். மகாபாரதத்துல அவ்வளவு வீரத்தோட சண்டை போட்டவன் தான் அந்த அபிமன்யு. சோ அப்படிப்பட்ட அபிமன்யுனுடைய மனைவி உத்தரை. 2 பேருக்கு இப்பதான் திருமணம் ஆனது. ரொம்ப இளம் வயதுதான் இருக்கு அவங்க 2 பேருக்குமே. கல்யாணமே 1 வருஷம் தான் ஆகுது. சோ 1 வருஷத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அபிமன்யு இறந்துட்டான். போர்ல இறந்துட்டான். உத்தரை மட்டும்தான் இருக்கு. அந்த உத்தரை இப்ப எப்படி இருக்கான்னா கர்ப்பவதியா இருக்கா. அந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய சிசு மட்டும்தான் இந்த பாண்டவருடைய வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழந்தை. அந்த ஜென்மத்துக்கு அந்த வம்சத்துக்கு ஒரே ஒரு குழந்தை அந்த உத்தரகுமாரனுடைய வயிற்று இருக்கக்கூடிய சிசு மட்டும்தான். இந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணான் அப்படின்னா ஓடி போனவன் அவனுக்கு இன்னும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பொறாமை அந்த கோபம் அப்படிங்கிறது அடங்கவே இல்லையா. சோ போற போக்குல என்ன பண்ணிட்டான் மறுபடியும் அந்த குழந்தையும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்து பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டான். சோ பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா மந்திரம் தான். பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு மந்திரம் சொல்லி அந்த பிரயோகம் பண்ணுவாங்க. அந்த மந்திரமானது எப்படி யாரை டார்கெட் பண்றோமோ அவங்க என்ன பண்ணும் கண்டிப்பா அதை கொண்டு முடிச்சிடும். இன்னைக்கு எப்படி நம்ம ஆட்டாமிக் பாம் சொல்லி சொல்றோம், டார்கெட் பிரகாரம் போட்டோன்னா என்ன பண்ணுவாங்க அந்த டார்கெட்டை போய் முடிச்சிடும். அந்த மாதிரி அங்க என்ன பண்றாங்க அந்த மந்திரம் சொல்லி அவன் மறுபடியும் அமுச்சு விட்டான். அமுச்சு விட்ட பிறகு அந்த பெரிய ஒரு ஜுவாலையானது அங்க வந்துட்டு இருக்கு. அந்த உத்தரகுமாரியை வந்து சாகடிக்கிறதுக்கு அந்த உத்தரகுமாரியுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த சிசுவை வந்து சாகடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றா உத்தரகுமாரி வெளில ஓடி வர. அவன் வந்து முதல்ல கணவன் இழந்துட்டா. அதே போல இப்ப வந்து கர்ப்பிணியா இருக்கா ராஜகுமாரி. இந்த 3 காரணத்தினாலையும் ஒருத்தர் வந்து அந்த அந்த பெண்கள் வந்து அன்னைக்கு படி தாண்ட மாட்டாங்க. ஆனா என்ன பண்றா வீதியில ஓடி வரலாம். ஓடி வர இந்த காரணத்தினால கத்திட்டே வர பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே ந அந்யம் த்வத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பராஸ்பரம் சொல்லி சொல்ற. பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே, ஹே கிருஷ்ணா என்னை காப்பாத்து. நான் அந்யம் த்வத் அபயம் பஷ்யே, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் அபயம் கொடுக்கறவங்க யாரும் கிடையாது. எத்திர மிருத்யு பரஸ்பரம், என்ன வந்து இந்த பெரிய இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிருத்யு என்ன பண்ணுது துரத்தி வந்துட்டு இருக்கு. அபித்ரவதி மா ஈஷ சரஸ் தப்தோ யசோ விபோ,
காமம் துஹாதி மாம் நாத மாமே கர்ப்போ நிபாதயம். என்ன சொல்றார், ஏதோ ஒரு பெரிய ஒரு ஜுவாலை, ஒரு பெரிய தீ அப்படிங்கிறது என்ன துரத்திட்டு வந்துட்டு இருக்கு, என் உடம்பெல்லாம் எரியுது. நான் எரிஞ்சு போனா கூட பரவாயில்ல, நான் இறந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா என் வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த சிசுவை வந்து எனக்கு காப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழுதுகிட்டே வர. அழுதுட்டு வந்த பின்னாடி கிருஷ்ணர் பாக்குற என்ன அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே உடனே பாண்டவர்கள்லாம் வந்து தன்னுடைய அஸ்திரங்கள் எடுக்கிறாங்க. அஸ்திரங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னுடைய சக்தியினால என்ன பண்றாரு அப்படின்னா சுதர்சன சக்கரத்தை விடுறாரு. அந்த சுதர்சன சக்கரத்தினால அந்த பிரம்மாஸ்திரத்தை என்ன பண்றாரு, கிருஷ்ணர் வெட்டி போட்டார். பிரம்மாஸ்திரத்தை வெற்றி கொண்டுட்டார். அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திரமானது அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிசுவான அந்த பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணுது, அந்த பிரம்மாஸ்திரம் வந்து காப்பாத்துச்சு. சோ பிரம்மாஸ்திரம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உள்ள இருக்கக்கூடிய குந்தி ஓடி வராங்க. குந்திக்கு வந்து அப்ப போர்கள் நல்லா தெரியும். குந்தி வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, அதர்வ வேதம் நல்லா கத்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு போர்கள் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட குந்தி வந்து என்ன யோசிக்கிறா, அந்த பிரம்மாஸ்திரத்தையே வந்து கிருஷ்ணர் வந்து தோக்கடிச்சு கீழே கீழே விழப்பட்டார் அப்படின்னா அந்த கிருஷ்ணருடைய கருணை எப்படிப்பட, அவருடைய சக்தி எப்படிப்பட்டதா இருக்குன்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, உள்ள இருந்து ஓடி வரா. கிருஷ்ணர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்றாரு, குந்தி ஓடி வரா. சோ குந்தியினுடைய பிரார்த்தனை அடுத்து ஆரம்பிக்கும். இந்த பாகவத்திலேயே முதல் பிரார்த்தனை குந்தி மகாராணுடைய பிரார்த்தனை தான். ஒரு பெண், அதுவும் வயதான பெண், பட் இருந்தாலும் அந்த பெண் எப்படி கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை பண்றா அப்படிங்கிற ஆச்சரியம் பார்க்கணும். பொதுவா நம்ம வந்து பெண்களை வந்து மாயை அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. ஆனா என் குரு மகாராஜ் ஒரு உபநயம் சொல்லுவார், ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு என்ன பண்ணணும், அதிகமா பெண்களை பத்தி யோசிக்கணும், அதிகமா பெண்களை பத்தி பேசணும். எந்த பெண்கள், குந்தி மகாராணி போன்ற பெண்கள், திரௌபதியை போன்ற பெண்கள், ஸ்ரீமதி ராதாராணி போன்ற பெண்கள், கோபியர்களை போன்ற பெண்கள், இவங்களை பத்தி பேசி இவங்களுடைய குணத்தை பத்தி கேட்டு இவங்க நம்மளுக்கு என்ன உபதேசம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த விஷயத்த ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அவனுக்கு அதுவே மோட்ச சாதனமா மாறி போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து அடுத்தது இந்த குந்தி மகாராணுடைய பிரார்த்தனையை பார்க்க போறோம். ரொம்ப 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 அற்புதமான பிரார்த்தனைகளை வந்து குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்ணுவாங்க. கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணனுடைய குணங்கள் எல்லாத்தையும் அவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு அந்த கிருஷ்ணர் கிட்ட ஆச்சரியமான வரங்கள்லாம் கேட்பாங்க. நாளைக்கு நம்ம அந்த குந்தி மகாராணுடைய பிரார்த்தனை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நான் இதோட இந்த உபன்யாசத்தை முடிச்சிடறேன். இன்னைக்கு வந்து மேக்சிமம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் தான், மகாபாரத்துடைய பேக்ரவுண்ட் தான் நடந்துட்டு இருந்துச்சு. எப்படி பரீட்சித் மகாராஜா பிறக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் கேட்டதுனால இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து பாகவத்துல இருக்கு. ஸோ பாகவத்தில் இருக்கிற விஷயம் தான் பேசணும். ஸோ அடுத்தது நம்ம குந்தி மகாராணி பிரார்த்தனை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜா எப்படி பிறக்கிறார், பரீட்சித் மகாராஜாக்கு எப்படி சாபம் கிடைச்சது, அந்த சாபத்தினால அவர் எப்படி தன்னுடைய வீட்டை திறந்துட்டு போனார், அதுக்கப்புறம் சுகதேவ கோஸ்வாமி எப்படி வந்தார், சுகதேவ கோஸ்வாமி எப்படி இவர்கிட்ட சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் இந்த பாகவதமானது எப்படி நடைபெற ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நான் நிறுத்திக்கிறேன். யாருக்கா ஏதாவது கேள்விகளோ இல்ல சந்தேகங்களோ இல்ல கருத்துக்களோ வந்தா சொல்லலாம். विजय जाम्बवती माता जी। हरे कृष्णा प्रभु, दंडवत प्रणाम। हरे कृष्णा, प्रणाम माता जी। प्रभु कुंदी महारानी ஸ்துதிக்கு அடுத்து பீஷ்ம ஸ்துதியும் கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. Of course, எல்லாமே நான் பாகவதம் ஃபுல்லா தான் பார்க்க போறோம். இல்ல நீங்க பீஷ்ம ஸ்துதி குந்தி மகாராணிக்கு நாளைக்கு ஒதுக்குனீங்கன்னா அதுக்கு அடுத்து அவங்களுக்கும் ஒரு நாள் ஃபுல்லா ஒதுக்குங்க பிரபு ப்ளீஸ். Of course பீஷ்ம ஸ்துதி நல்லா சொல்ல போறோம். குந்தி மகாராணி ஸ்துதி ஒரு நாள் சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் குந்தி மகாராணி அட்லீஸ்ட் 1-2 days ஆகும். ஏன்னா ஆச்சாரியஸ் நிறைய கமெண்ட்ரிஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பீஷ்ம ஸ்துதி இருக்கு. ஓகே பிரபு. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஸ்ரீதர் எஸ்ஆர். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அந்த லெக்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிரமதா இருக்கு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சுக கோஸ்வாமி இருக்கார்ல, அவருக்கு வந்து பாகவதம் எப்படி அவருக்கு தெரிஞ்சு, அவர் யார் சொல்லி கொடுத்தாங்க? யாரு? சுக கோஸ்வாமி இருக்காரு. சூத கோஸ்வாமியா? சுக கோஸ்வாமி. சரியா கேட்கல, நீங்க தூரம் வச்சு பேசுங்க மைக்க. இல்ல சுக கோஸ்வாமி இருக்கார்ல, சுகதேவ கோஸ்வாமியா? ஆமா, அவருக்கு எப்படி பாகம் தெரிஞ்சு, அவருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க பாகம்? ஏன்னா அவர் வயிறுல இருக்கும்போது பிறந்து அது பாட்ட வந்துட்டாரு. அவருக்கு எப்படி தெரியும் பாகவதம் யார் சொல்லி கொடுத்தாங்க? நான் சொன்னேன்ல, வியாசர் வந்து அந்த சுகதேவ கோஸ்வாமி கூட்டிட்டு வந்து சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் போன அந்த ஆரம்பத்துல இருந்து கதை சொல்லிட்டு இருந்தேன். சுகதேவ கோஸ்வாமி வந்து எப்படி கூட்டிட்டு வரார், கூட்டிட்டு வந்து தன்னுடைய சிஷ்யர்களை வச்சு அவர் ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த சிஷ்யர்களால அந்த ஸ்லோகத்தினால அவர் அட்ராக்ட் பண்ணி பாகவதம் சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல சுகதேவ கோஸ்வாமி தான் முதல்ல பாகவதம் கத்துக்கிட்டார். வியாசர் சொன்னது, வியாசர் கிட்ட இருந்து. ஓகே
ரொம்ப ஹரே கிருஷ்ணா. அப்புறம் வந்து வாய்ஸ் வந்து உங்க எக்கோ அடிக்குது. நேத்து பேசுனீங்க அந்த மைக் வச்சு பேசும்போது நல்லா கிளியரா இருந்துச்சு. இது வாய்ஸ் வந்து ஒரு சில நேரத்துக்கு சரியா கேட்க முடியும். எக்கோ அடிச்ச மாதிரி இருக்காது வாய்ஸ். நாளைல இருந்து மறுபடியும் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் வெளியில மழையா இருந்தாலும் போக முடியல. நாளைல சரி இருந்து சார். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. குணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. கேக்குது ப்ரோ. பிரபு, இந்த மகாபாரத போர் முடிஞ்ச அப்புறமா கிருஷ்ணரும் பாண்டர்களும் தானே மிஞ்சர்கள் ஒரு கதை இருக்கு. அது உண்மையா அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் முடிஞ்சு களைச்சு போயிறாங்க அது நடந்தது? நீங்க சொல்றதுக்குள்ள கிருஷ்ணர் பாண்டவர்களும் கிருஷ்ணாவும் பாண்டர்கள் மட்டும்தான் பாரதத்தின் முடிவில் இருந்தார்கள், மற்றவர்கள் எல்லாம் மறுத்து விட்டார்கள் தான் புத்தகத்துல இருந்தாரு. என இல்ல ஒரு சிலர் இருந்தாங்க, பாண்டவர் சைடுல ஒரு சிலர் இருந்தாங்க. திருஷ்டத்யும்னன் கொஞ்சம் இருந்தா, அதே போல இந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 பசங்க இருந்தாங்க. அவங்கள வந்து இது அஸ்வத்தாமன் தான் கொல்றான். மகாபாரத்ல இருக்கு, மகாபாரத்ல இருக்கு, புக்ல தான் இருக்கு, நமக்கு பாகவத்துல இருக்கு. சரி. ஹரே கிருஷ்ணா. நந்தலால். ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணா. 2வது நாள் சொல்லும்போது கோகர்ணன் என்றவர் ஸ்ரீமத் பாகவதன் சொன்னார். அவர் தம்பி சொன்னாரு மோட்சம் அடைஞ்சாருன்னு சொன்னாரு. கோகர்ணனுக்கு யாரு பாகவதன் சொல்லி கொடுத்தாங்க? கோகர்ணன் அது ரொம்ப நாள் கழிச்சு பாகவதம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் கோகர்ணன் கத்துட்டேன். எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்க பாகவதம் கத்துக்கிட்டவங்க. எத்தனையோ பேர்ல யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா கோகர்ணன் சொன்னது அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் சுகதேவ கோசாமி தான் கேட்கிறாரு. சுகதேவ கோசாமி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு, அந்த பாகவதமானது நிறைய பரவ ஆரம்பிச்சு, உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. அந்த கதையை தான் என்ன பண்றாங்க சனத்குமார்கள் சொல்றாங்க, பாகவத மகாத்மியம் சொல்றாங்க. இந்த மாதிரி பாகவத்தை கேட்ட ஒரு கதை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சனத்குமார்கள் வந்து நாரதருக்கு அந்த கோகர்ணனுடைய கதை சொல்றாரு. அவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. ஓகே. சங்கர். சங்கர். ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் நல்லா இருந்தது, வண்டர்ஃபுல் கிளாஸ். இது சேம் நம்ம அவர் கேட்ட அதே क्वेश्चन தான். என்ன क्वेश्चन? ஹரே கிருஷ்ணா. அன்மியூட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. பேசுறீங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சேம் இந்த இதுக்கு முன்னாடி கேட்டல பார்ட்டிசிபென்ட் அதே क्वेश्चन தான். என்னன்னு கேட்டாங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் பாகவதம் வந்துட்டு வியாசர் சுகதேவ் கோசாமி கிங் பரிஷித். சோ கிங் பரிஷித் அடுத்து இன்னும் சொன்னீங்கல ப்ரோ சூத் கோஸ்வாமின்னு சொல்லிட்டு நைமிஷரியன் இடத்துல கேட்பாங்கல்ல. சூத கோஸ்வாமி நைமிஷாரண்யத்துல அந்த சூத கோஸ்வாமி எல்லா சவுனக ரிஷிகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சூத கோஸ்வாமி அந்த பரீட்சைக்கு சொல்லும் போது அங்க உட்கார்ந்து இருக்காரு. பரிஷித் இருக்கு. அது யார் சொன்னீங்க? அந்த நைமிஷரியன் இடத்துல வந்து 100 பேர் சொன்னீங்கல்ல. சவுனக ரிஷி. சவுனக ரிஷி. ஓகே. இந்த இது நடந்தது கோமதி நதியில. இது இந்த இடம் நைமிஷரியன் சொன்னீங்க. நைமிஷரியன் சொல்லும்போது நைமிஷாரண்யம் அப்படிங்கிறது யமுனை நதிக்கரையில இருக்கு. யமுனை நதிக்கரை. ஓகே ஓகே. அதான் அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாரதர் வியாசர், தென் வியாசர் சுகதேவ் கோசாமி, தென் பரிஷித் மகாராஜ், தென் சுத் கோசாமி. இல்ல இதுல ஆர்டர் கிருஷ்ணர் பிரம்மா நாரதர் வியாசர் சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித்துக்கு அந்த இடத்துல இருந்து மறுபடியும் பாகவத பரம்பரை ஆரம்பிக்கும். ஓகே ஹரே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. அனிதா வள்ளி மனோஜ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அஸ்வத்தாமர் இப்படி சமாதானம் பெற்றாரு, அவர் எப்படி சிரஞ்சீவி யார்கிட்ட வரம் வாங்கினாரு தெரியலமா, அது புராணத்துல படிச்சான்னு தெரியும் எனக்கு, இன்னும் அது நான் படிக்கல.
यतिराज संपत कुमार, यतिराज संपत कुमार. ஹரே கிருஷ்ணா பிரபு, கேக்குறதா? பிரபு, ரொம்ப பிரமாதமா இருந்தது. இப்போ நீங்க சொல்றச்சு அந்த குந்தி ஸ்துதி அப்புறம் பீஷ்ம ஸ்துதி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். முன்னாடி ஒரு காலர் கூட சொல்லியிருந்தா. இப்போ அதெல்லாம் சொல்றச்சு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்க பிரபு. இப்ப ஆக்சுவலா இந்த குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, ஈவன் துருவ ஸ்துதி கூட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாமே அது கொஞ்சம் ரிசைட் பண்ற மாதிரி கொஞ்சம் சௌகரியமா ஏதாவது தனியா ஒரு கோர்ஸோ இல்ல ஒரு பேக்கேஜ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா சௌகரியமா இருக்குங்க பிரபு. ஓகே, நாளைக்கு நான் குந்தி ஸ்துதி வேணா டெக்ஸ்ட் மாதிரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் வேணா டெக்ஸ்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க டெக்ஸ்ட்டை வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்க சேர்ந்து பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும் பிரபு. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நான் வந்து இப்போ இதுல பேட்டர்னா இருக்கேன், லைஃப் பேட்டர்னா இருக்கேன் இஸ்கான்ல. பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த பாகவதம் ஒரு ஃபுல் பேக்கேஜ், ஒரு 12 புக் சம்திங் எனக்கு அனுப்பிச்சிருந்தா. அது இன்னும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகல. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். ஆனா என்னன்னா இப்போ ஒரு கிரந்தத்துல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, நம்ம பாகவதம் அப்படிங்கிறது நம்ம எழுதியிருக்கிறது வந்து இஸ்கான்ல பப்ளிஷ் பண்ணது 18 புக்ஸா தான் இருக்கும், ஒரு புக்ல எதுவுமே கிடையாது. அதான் கேட்டேன். ஓகே ஓகே. நீங்க எங்க லைஃப் மெம்பர் ஆனீங்களோ அந்த டெம்பிள்ல மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவங்களே உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகே பிரபு. இப்போ ஈவன் சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ஸ்லோகாஸ் மட்டும் அப்படின்னா கூட 18 புக்ஸா பிரபு? இல்ல வெறும் ஸ்லோகாஸ்லாம் இருக்கும். நம்மளுக்கு வந்து கீதா இவங்களே பண்ணிருக்காங்க, கீதா பிரஸ்ல வந்து வெறும் ஸ்லோகம் மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பட் நமக்கு அர்த்தம் எதுவுமே இருக்காது. ஓகே. விளக்கம் எதுவும் இருக்காது, அர்த்தமும் இருக்காது, விளக்கமும் இருக்காது. அதனால நம்ம பாகவதை இதை ப்ரிப்பேர் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ண வரைக்கும் பகவத்கீதை நிறைய வெர்ஷன்ஸ்லாம் இருக்கு, மகாபாரதம் கூட இருக்கு. பாகவதம் வந்து இவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணது பிரபுபாத மாதிரி யாரும் கிடையாது. பிரபுபாத ஒருத்தர் தான் வந்து அவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு பாகவதம். மத்தவங்க யாரும் டீடைல்டா கிடையாது, மீன்ஸ் பிரிண்டிங்ல கிடையாது, எதுவுமே கிடையாது. கிரேட். ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, தன்யவாதம். மணிகண்டன். ஹரே கிருஷ்ணா குருஜி. இப்போ வந்து அஸ்வத்தாமன் வந்து இன்னும் வந்து ஹிமாலயா இருக்காரு, இருந்துட்டு தவம் பண்றான்னு சொல்றீங்களா? அவர் தான் விஸ்வக்சேனரா வர போறாரு. வியாசதேவரா வர போறாரு சொன்னீங்க. அப்புறம் அவர் வந்து கலியுகத்துல அந்த மாதிரி வருவாரா? கலியுகத்துல வருவாரா அந்த மாதிரி? அடுத்த சதுரயுகத்துக்கு வருவார். அடுத்த சதுரயுகத்துல எப்ப அந்த டைம் தேவைப்படுதோ அப்ப வருவார். பட் அடுத்த வியாசதேவர் அவர் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே குருஜி, थैंक यू. ஓகே, வடிவுக்கரசி. हरे कृष्ण प्रभुजी. பிரபுஜி, இது சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து சொல்றாங்க அஸ்வத்தாமனை கொன்னுடுன்னு சொல்லிட்டு, இவ்வளவு தூரம் அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நானே எல்லாம் கர்மத்தின் எல்லாமே நானாதான் இருக்கேன் அப்படி சொல்லும்போது அர்ஜுனன் அவரோட பேச்ச கேட்கல. அது சரியா இல்ல தப்பா? அவரோட பேச்ச மறுத்து திரௌபதி கிட்ட கொண்டு போய் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல அவர் பண்ணது சரியா? அவருக்கு சாக்ஷாத் கிருஷ்ணன் சொல்லும்போது உடனே அதை கேட்டு அதை பண்ணிருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன ஆச்சாரிய எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க அப்படின்னா, கிருஷ்ணரே சொன்னாலுமே கூட சாஸ்திரத்துக்கு புறம்பா இருந்துச்சுன்னா அது செய்யக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல மகாபாரத போர்ல என்ன பண்றான், சாஸ்திரத்துக்கு புறம்பா போனான். அதனால கிருஷ்ணர் வந்து அந்த சாஸ்திரத்துல வைக்கிறார், நீ சாஸ்திரம் சொல்ற பிறகு நடந்துக்கோப்பா, உன்னுடைய கத்திரிய தர்மம் நீ வந்து கண்டிப்பா போர் பண்ணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்கு. சாஸ்திர தர்மத்தை அவனுக்கு கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறார். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றான் அப்படின்னா, சாஸ்திரத்துக்கு புறமா பேச ஆரம்பிக்கிறார். சாஸ்திரத்துக்கு புறமா என்னன்னா நான் சொன்னேன் அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர். அவன் எந்த அளவுக்கு சாஸ்திரம் புரிஞ்சிருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையிலே, என் சாஸ்திர விதி முத்ரிஜ்ய வர்த்ததே காமகாரதா அப்படின்னு சொல்றாரு. சாஸ்திர விதிகளை புறக்கணிக்க கூடாதுன்னு சொல்றாரு. சாஸ்திர விதிகளை புறக்கணிச்சிட்டா அப்படின்னா அது பகவானாவே இருந்தா நம்ம கேட்க போறது கிடையாது. ஏன்னா புத்தர் வந்து பகவானுடைய அவதாரம் தான், ஆனா அவர் சொல்ற பேச்சு கேட்க போறது கிடையாது. காரணம் என்னது, ஏன்னா அவர் சாஸ்திரத்தை புறக்கணிச்சிட்டார். சோ பகவானே இருந்தாலும் என்ன பண்ணுவார், அவர் சாஸ்திரத்தை தான் பேசுவார். அதனாலதான் பகவத்கீதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் இது சாஸ்திரத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இது புராணத்தை, இது வந்து வேதங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இது வந்து வேதாந்திகள் எப்படி சொல்றாங்க, இதுல உபனிஷத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு பேர் ரெஃபரன்ஸ் சொல்லி தான் சொல்லுவார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் நீங்க தானா பேச மாட்டார். உண்மையில கிருஷ்ணர் தானா பேசலாம்,
அவருக்கு வந்து யாரும் வந்து எது சொல்ல முடியாது. அவர் பேசுறதுதான் சாஸ்திரம். ஆனாலும் கிருஷ்ணர் நீங்க சுதந்திரமா பேச மாட்டார். அவர் சாஸ்திரத்தில் இருக்கிறது மட்டும் தான் பேசுவார். சோ அதான் கிருஷ்ணர் நீங்க வந்து டெஸ்ட் பண்றாரு. ஓகே நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் ஒத்துக்கிட்டார். ஓகே ஆனா தேங்க்ஸ் ஒத்துக்கிட்டாருன்னா அது உண்மைதான். அது சாஸ்திரத்துக்கு புறமானதான் சொல்றாரு. அவர் டெஸ்ட் பண்றாருன்னு சொல்லப்படுது. ஓகே தேங்க்யூ பிரபுஜி தேங்க்யூ. ஓகே ஜெகநாத் பிரபு. பிரணாம் பிரபு. ஏற்கனவே பகவத்கீதையில 1:36 வந்து என்ன சொல்றாரு, ஆததாயின அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்றாரு. இப்ப அக்கிரமக்காரர்களை கொள்ளதான் நமக்கு பாவமே வந்து சேரணும். அப்படி இருக்கும்போது திருப்பி இப்ப கொல்ல மாட்டாருல்ல, சரிதானே? ஆத்ததாயங்களை கொல்லாம் அப்படின்ட்டு அங்க வந்து ஒரு சாதாரண தர்மத்தை எடுத்து சொல்றாரு. இந்த 2 விதமான தர்மம் இருக்கு. தர்மம் அப்படின்னா நம்ம வந்து கொல்ல வேணாம்ன்றாரு. அங்க வந்து நம்ம கொல்ல வேணாம், நான் கொல்லன்றேன். இல்ல நான் கொல்லலைன்றாரு. கொல்லலாம், ஆனா எப்படி கொல்லணும்னு தெரியணும். ஒரு பிராமணனை எப்படி கொல்லணும்னு தெரியணும். அவனை வந்து உடலால கொல்லக்கூடாது. அவனை வந்து இப்படி அவமானப்படுறதுனால அவனை கொல்லலாம். சோ கொல்றது அப்படின்னா வெறும் உடம்பு கொல்றது மட்டும் கிடையாது. அவனோட அவமானப்படுத்துறது கொல்றது தான். நம்ம மகாபாரதத்திலே இன்னொரு கதை வரும். யுதிஷ்டிருக்கும் அர்ஜுனன் நடுவில் ஒரு வாக்குவாதம் வரும்போது யுதிஷ்டர் சொல்லிடுவாரு, நீ ஏன் உன் கையில காண்டியத்தை வச்சுட்டு தூக்கி போட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ காண்டியத்தை யார் தூக்கி போடணும்னு சொல்லி சொல்றானோ அவனை கொன்னுடணும் அப்படிங்கறத வந்து அர்ஜுனனுடைய ஒரு விரதமா இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணா உடனே யுதிஷ்டரை கொல்ல போயிடுவான். அப்ப கிருஷ்ணர் வந்து கேட்பாரு, என்ன பண்ற அப்படின்ட்டு. நான் போய் எங்க அண்ணன் கொல்ல போறேன். ஏன்டா கொல்ல போறேன்? நான் அப்படி சத்தியம் பண்ணிருக்கேன். யார ஒருத்தனோட காண்டியத்தை தூக்கி போட சொல்றானோ அவனை கொன்னுடன் நான் சத்தியம் பண்ணிருக்கேன். எங்க அண்ணன் கொல்ல போறேன். அடப்பாவி, அண்ணன் போய் கொல்ல போறியா? இது வந்து சாதாரண தர்மம். உயர்ந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கும் போது சாதாரண தர்மத்தை அவன் என்ன பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு உயர்ந்த நபரை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறதே அவரை வந்து கொல்றதுக்கு சமம். அவன் என்ன பண்ணு, நீ போய் யுதிஷ்டரை கண்டபடி திட்டுன அப்படின்னா அவர் வந்து கொல்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார். அவன் அங்க அர்ஜுனன் என்ன பண்ணா, போய் யுதிஷ்டரை போய் திட்டுவான். திட்டின பின்னாடி அவரை கொல்றதுக்கு சமம் பேர். அதனால என்ன பண்ற, 2 தர்மத்தையும் காப்பாத்திட்டார். உயர் தர்மத்தையும் காப்பாத்துறாரு, தாழ் தர்மத்தையும் காப்பாத்துறாரு. எப்படி தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம அந்த சமயத்துல அந்த சிச்சுவேஷன்ல நம்மளுடைய உயர்ந்த நபர்கிட்ட தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பகவத்கீதைக்கு வந்து ஆன்சர்ஸ் எழுதி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். 2 வகையான சர்டிபிகேட்ஸ் இருக்கு, நான் சொல்லியிருந்தேன். 2 வகையான சர்டிபிகேட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ராதாஷ்டமி அன்னைக்கு அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய திருப்பாலை இஸ்கான் ஃபேஸ்புக்ல வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க வந்து அந்த ஃபேஸ்புக்ல இருந்து உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக நான் வந்து அனுப்பிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் குரூப்ல அனுப்பினாலும் சரி, தனித்தனியாக அனுப்புறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால எல்லாத்தையும் நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல, எங்களுடைய இஸ்கான் திருப்பாலை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறோம். நீங்க அந்த ஃபேஸ்புக் அப்லோட்ல உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அங்க போட்டோஸா இருக்கும். நீங்க உங்களுடைய பேரு போட்டோஸ் எங்க இருக்கும் அதை நீங்க காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து நிறைய சிரமப்பட்டு நிறைய முயற்சி செஞ்சு நிறைய ஆன்சர்ஸ் எழுதி அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் முறையா பகவத்கீதை கேட்டவங்க எல்லாம் வந்து நிறைய ஆன்சர்ஸ் எழுதி அனுப்பியிருக்கீங்க. நிறைய நல்லாவும் இருக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு, படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ரொம்ப சந்தோஷம். முடிச்சு நீங்க நாளைக்குள்ள அனுப்பிச்சிருங்க. நான் உங்களுக்கு 26th முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, निताय गौर प्रेमानंदे, हरि हरि।